वेदेषु पौरुषं शुक्तं धर्मशास्त्रेस्तु मानवम् भारते भगवद्गीता पुराणेषु वैष्णवम् यो ब्रह्माणं विततादिपूर्वं यो वै वेदान्ति प्रहिनोति तस्मै तंहदेवम् आत्ममुक्तिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपत्ति. இந்த ஸ்லோகங்கள் இரண்டுமே முதலில் சொல்லப்பட்ட ஸ்லோகமானது வேதேஷு பௌருஷம் சுத்தம், வேதங்களிலே சிறந்தது புருஷ சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல யோ பிரம்மாணம் யததாதி பூர்வம் யோவை வேதாந்தி பிரகோஷி தஸ்மை தங்கதேவம் ஆத்மபக்தி பிரசாசம் முகுஷ்யுவை சரணமகம் பிரபத்தி. இந்த உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே யார் பரம்பொருளோ அந்த பரம்பொருளுடைய திருவடிகளை அடைவதற்கு முமுட்சுவாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அவருடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது இந்த உபனிஷத் வாக்கியம். அப்படி இருக்க செய்து முதல்ல சிருஷ்டி காலம் ஏற்படணும், இளைய காலம் தாண்டி சிருஷ்டி வரணும். சிருஷ்டி ஏற்பட வேண்டும் என்றால் அதற்குண்டான ஆவண நித்தியசூரிகளாலே பிரம்மாவை உருவாக்கப்பட்டு அந்த பிரம்மாவுக்கு என்னென்ன சக்திகள் கொடுக்க வேண்டுமோ அதத்தனையும் தாங்கள் தன்னுடைய தப்போ வலிமையால் தங்களுடைய அந்த நிலையிலே கொடுப்பதற்குண்டான ஆயத்தம் செய்கிறார்கள். எல்லாமே மானச அனுபவம், செயல்பாடு கிடையாது. அதத்தான் இங்க 9வது மந்திரம் தொடங்கி தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதா சம்ருதம் விஷதாட்சியம் பசுபிஸ்தானி சக்கரேவாயவ்யானு ஆரண்யான் கிராமியாச்சேன்னு அந்த சக்தியை பிரம்மாவுக்கு கொடுக்க பிரம்மாவானவர் படைக்க தொடங்கினார். படைக்க தொடங்கும் போது ஒவ்வொரு தொடக்கத்திலும் அவருக்கு இது ஏற்படுகிறது, இது ஏற்படுகிறது மந்திரம் சொல்லிட்டே வருது. தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதா சம்பிரதம் விஷதாட்சியம், அதாவது தயிரும் நெய்யும் கலந்தது. அது கலந்தாலும் ஒரு சக்தி ஏற்பட்டு அந்த சக்தியினாலே சிருஷ்டிக்கிறார் பிரம்மா சாஸ்திர மந்திரத்தை கொண்டு. பசுகும்ஸ்தானி சக்கரே வாயவ்யானு, அதுக்கு மேல எழுதிருக்கார் 4 கால்கள் கொண்ட பிராணிகள் என்ன, அதே போல பறவைகள் என்ன, இவைகளை சிருஷ்டிக்கிறார். ஆரண்யான் கிராமியாச்சையே, காட்டுல வசிக்கக்கூடிய மிருகங்கள். கிராமியான், அதே போல கிராமத்துல வலிக்கக்கூடிய மிருகங்கள், அது கிராமத்துல வலிக்கிற பூனை, எலி, நாய்க்குட்டிகள், இவற்றையெல்லாம் சிருஷ்டிக்கிறான் 9வது மந்திரத்தை சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 10வது மந்திரத்திலே தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதா ருசத் சாமானி ஜிக்னிரே சந்தாஹம்சி ஜிக்னிரே தஸ்மாது எதுஸ்தஸ்மாத ஜாயதா அப்படின்னு தெரிவிக்கிறது. ருசத் சாமானி ஜிக்னிரேன்னு தெரிவிக்கிறார். இது இந்தந்த நிலையிலே ருக்மந்திரங்களை ஆவாகனம் கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம். அது 10வது மந்திரத்தானே. சந்தாகம்தி ஜிக்னிரே தஸ்மாது எது தஸ்மாத் ஜாயதா அப்படின்னு தெரிவிக்கிறார். இது வரைக்கும் நம்ம சிருஷ்டி எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு நிலையை அப்படியே பார்த்துன்னு வந்தோம். ஆனா பூர்ணமா பார்க்கல. இருந்தாலும் நமக்கு பிரம்மாவுடைய ஆயுள் என்ன, பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறார், அவர் சிருஷ்டிப்பதற்குண்டான சக்தியை நித்தியசூரிகள் கொடுத்தார்கள் என்றால் எப்படி கொடுத்தார்கள், அதை வைத்துக் கொண்டு என்னமா அவர் பயின்றிருக்கார், அதற்கு எதெல்லாம் உதவி புரிகிறது, இதையெல்லாம் மேற்கொண்டு பார்க்க போறோம். முதல்ல பிரம்மாவோட ஆயுஷ காலம் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு பிரளய காலம் சிருஷ்டி காலம், பிரளய காலம் தாண்டி சிருஷ்டி காலம் வந்தா தான் மேற்கொண்டு நாம் மோட்சம் போவதற்கு நல்லது தீயது ஏதாவது நடக்கணும்னாலே நமக்கு அந்த வெறுமே பிரளய காலத்துல இருந்தா எதுவுமே நடக்காது. ஏன் சுவாமி அப்படியே அவர் தன்னுடைய திருவிடை சேர்த்துக்க மாட்டாருன்னா சேர்க்க மாட்டார். இந்த கர்மாதீனமா நம்ம இருக்கச்சே அந்த கர்மங்கள் தொலைஞ்சாதான்
ததா வித்வான் புண்ணிய பாபே விதுய நிரஞ்சன பரமம் சாமி. இந்த கர்மங்கள் தொலைஞ்சாதான் பகவான் திருப்பி சேர்த்துப்பார். அது இருக்கிற பரியந்தம் என்னன்னா அது அங்க போவதற்குன வாய்ப்பே கிடையாது. அப்ப கர்மா தொலைணும். அப்ப என்ன இது என்ன தெரியுதுன்னா, நாம இங்க இருக்கிறோம்னால கர்மா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா சுவாமி? ஒருவேளை புண்ணியம் இருந்தா, புண்ணியம் இருந்தாலும் இங்கதான் இருப்போம். நாம என்ன நினைக்கிறோம், பாபம் இருந்தா இங்க இருப்போம், புண்ணியம் இருந்தா வேற ஏதாவது புண்ணிய லோகத்துல இருப்போம்னு நினைக்கிறோம்னு. அது அப்படி இல்லை. அந்த புண்ணிய லோகத்துக்கு போனாலும் அந்த புண்ணியம் முடிஞ்ச உடனே மறுபடியும் இங்கதான் வந்தாகணும். இங்கதான் வந்து ஏன்னா அப்ப புண்ணியம் பூர்த்தியா நில் பேலன்ஸ் வராதா? வரவே வராது. நில் பேலன்ஸ் இங்கதான் ஆகணும். வேற எந்த லோகம். ஏன்னா இதுதான் கர்மபூமின்னு தெரியும். இந்த கர்மபூமி நில் பேலன்ஸ் ஆனாதான் புண்ணியமும் பாவமும் தலையணும். அப்ப இப்ப சொர்க்கத்துக்கு போறா, அப்ப புண்ணியம் பண்ணி போறானே, அப்ப சொர்க்கத்துக்கு போகணும், புண்ணியம் பண்ணி போனோன்னே அந்த புண்ணிய பலன்கள் இருக்கிற பரியந்தம் சொர்க்கத்துல அனுபவிக்கலாம். அது முடிஞ்சிருக்கணும், மறுபடியும் இங்கதான் வந்தாகணும். என்ன பண்ணாலும். ஆனா ஸ்ரீவைகுண்டம் போகணும்னா புண்ணியமும் இருக்கப்படாது, பாகமும் இருக்கப்படாது, ரெண்டுமே இருக்கப்படுது. இப்ப புண்ணியம் பாபம் ரெண்டுமே இருக்கப்படாது. அப்ப புண்ணியம் பண்ண வேண்டாம்னு சொல்றேன், புண்ணியம் பண்ணணும். இது வம்பா இருக்க சாமி. புண்ணியமும் இருக்கப்படாது, பாபம் இருக்கப்படாதுன்னு சொல்றேன். பாபம் இருக்கப்படாதுன்னா பாபம் பண்ணப்படாது, தன்னிடையே தெரியாது. அப்ப புண்ணியம் இருக்கப்படாதுன்னா அப்ப புண்ணியம் பண்ணப்படாதோ, குலம் வெட்டுறதோ, ஒருத்தர் உதவி செய்வதோ, ஒருத்தருக்கு ஏதோ பண்றதோ, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பண்ணினா எனக்கு புண்ணியம் கிடைக்கிறதுனோ, அந்த புண்ணியம் இருந்தாலும் இந்த லோகத்திலே தான் நான் இருக்கப்படுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்ப புண்ணியம் பண்ணப்படாதனும், புண்ணியம் பண்ணணும். ஏன்னா பகவானுக்கு பிடித்த புண்ணியம். சரி சொன்ன அவருக்கு பிடித்த புண்ணியன்றதுனா நான் இங்கே தானே இருக்கேன்னா அந்த புண்ணியத்துடைய பலனை அவருடைய திருவடியில சமர்ப்பிச்சிடலாம். சமர்ப்பிச்சிட்டோம்னா அப்ப நம்ம புண்ணியம் பண்ண. ஏன்னா புண்ணியம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பாபத்தை பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு. பகவானுடைய உபதேசம் புண்ணியம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார், பாபத்தை பண்ணாதுன்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கச்சதே பண்ணாதேன்னு சொல்றத பண்ணாம இருக்கணும், பண்ணுன்னு சொல்றத பண்ணணும். ஆனா பண்றபடியால நமக்கு இங்கே சாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் போது அப்ப அந்த புண்ணிய பலனை நம்ம வந்து பகவான் திருவடியில சமர்ப்பிச்சிடலாம். சரி, அப்பனா அதே போல பாப பலனை நம்ம பகவான் திருவடியில சமர்ப்பிச்சிடறேன்னா பண்ணப்படாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. எப்ப பண்ணப்படாதுன்னு சொல்லியாச்சோ நீ பண்ணி வலுக்கட்டாயமே நீ பண்ணிட்டு இருக்கேனும். அப்ப அந்த பாப பலனை விட்டு அவர்கிட்ட சமர்ப்பிக்க முடியாது. அவர் பண்ணுன்னு சொல்லியிருந்தா அந்த பண்ணினதுக்கான அந்த பலனை அவர்கிட்ட சமர்ப்பிக்கலாம். அவர் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கச்சே அது சமர்ப்பிக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதனால ரெண்டும் தொலைச்சாதான் அது உண்டுன்னு தெரியாது. சரி, இப்ப ஆயுஷ் எப்படி இருக்கு? ஆயுஷ் என்னமா இருக்கு? ஏன்னா இப்ப சிருஷ்டி காலம், சிருஷ்டி, லயம், பிரளயம். இப்ப ஆயுஷ காலம் சாஸ்திரம் என்ன பண்ணித்தன்னா சதாயுர்வை புருஷகான்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் 100 வயசு. அப்பனா நமக்கு 100 வயசு, நம்ம மனிதர்கள். தேவர்களுக்கு 100 வயசு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து நீங்க நித்தியசூர்கள் 100 வயசுலாம் சொல்லப்படாது. அவ எப்பவுமே சாஸ்வதமா அங்கே இருந்துட்டு இருப்பா. அதனால அவளுக்கு வந்து வயசே கிடையாது. என்ன சுவாமி அவளுக்கு எப்பவுமே வயசு 25. எப்பொழுதுமே அவளுக்கு 25. இவா குமாரகா அப்படின்னு சொல்லுவா அவளை. அப்படி இருக்கச்சதே அவளுக்கு இருக்கக்கூடிய நிலை அது. அதே பிரம்மாவுக்கு என்ன சுவாமி வயசுனா அவருக்கும் 100 தான். அப்ப நமக்கும் 100, தேவர்களுக்கும் 100. தேவர்கள் இந்திர பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அவர்களுக்கும் 100. வேற எந்தெந்த லோகத்துல யார் யாரு தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், அதே போல பிரம்மாக்கள். அதே பிரம்மாக்கள்னு சொல்லணும், பிரம்மா ஒருத்தர் இல்ல, நிறைய பிரம்மா இருக்கா. ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா வேற வரைச்ச சொல்றேன். அப்படி இருக்காச்சு அவருக்கும் 100 வயசுதான். ஆனா இந்த 100 வயசுல என்னன்னா கால வித்தியாசம் உண்டு. நம்முடைய 100 வயசுடைய காலம் வேறு, தேவர்களுடைய 100 வயசு காலம் வேறு, பிரம்மாவுடைய 100 வயசு காலம் வேறு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் மாறுபட்டிருக்கேன்னா அந்தந்த நாழிகைக்கு தகுந்த அபராதத்தை மாறாது. நம்முடைய 1 வருஷத்துடைய நாழிகை வேறு, தேவர்களுடைய 1 வருஷத்துடைய நாழிகை வேறு, பிரம்மாவுடைய 1 வருஷத்து நாழிகை வேறு. இந்த அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இது அப்ப சாஸ்திரத்தை பொறுத்தவரை 100 தான் சொல்லியிருக்கு. மனிதனுக்கும் 100, தேவர்களுக்கும் 100, அதே போல பிரம்மாவுக்கும் 100. ஆனா அந்த 100ல இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இவாளுக்கு 1 வருஷம் என்னவோ அதே அவளுக்கு வராது. அப்படின்னா நமக்கு இருக்கிற 1 வருஷம் தேவர்களுக்கு வராது. அதே தேவர்கள் இருக்க 1 வருஷம்
பிரம்மாவுக்கு வர இது மாறுபட்டுட்டே இருக்கு. மாறுபட்டு இப்ப பிரம்மாவுடைய ஆயுஷ் வந்து 100 வயசு தான். ஆனா அந்த 100த்தான் பிரம்மாவுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா பரார்த்தே அப்படின்னா பிரதம பரார்த்தம் திதீய பரார்த்தே 2 கொடுத்துருக்கு. முதல் 50 2வது 50. அது என்ன சுவாமி இந்த மாதிரி கொடுத்துருக்கா? முதல் 50 2வது 50ன்னா நான் என்னைக்குமே நாம ஒரு ஒரு பகுதி படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்க. படிச்சுட்டு இருக்கச்சே அந்த பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பகுதி போறச்சே இந்த பகுதியால சொல்லப்பட்டது இதுன்னு ஒரு ஒரு முடிவுரை எழுதுறா பாருங்க. அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியணும். அதே போல இப்ப வரிசையா இருந்ததுன்னா பிரம்மாவுக்கு இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆயுஷ்ல இத்தனை வருஷம் எத்தனை வருஷம் சுவாமி 50 முடிஞ்சுதா இல்லையா? 50 ஆயிடுச்சு. இப்ப 50க்கு மேல இருக்கிறது என்னவோ அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வருமானு. ஏன் நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னா நம்முடைய 50 வேறு அவருடைய 50 வேறு. நம்முடைய 50 கணக்கே வேறு, அவருடைய 50 கணக்கே வேறு. அப்படி இருக்க செய்து இந்த 52 துதிய பரார்த்தே அப்படி வைக்க சொல்றோம்னா அதான் துதிய பரார்த்தம். ஆனா இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் நம்ம சொல்றோம். கொஞ்சம் இந்த விஷயத்துக்கு போனாதான் மேற்கொண்டு சிருஷ்டி எப்படி நடக்கிறது, பிரளயம் எப்படி நடக்கிறதுன்னு புரியும். ஏன்னா காலத்தை வைத்துக் கொண்டுதான் இதெல்லாம் பண்ணப்படுகிறது. காலம்தான் தூண்டுறது, ஒவ்வொருத்தரையும் தூண்டிட்டு இருக்கு. இப்ப ஒரு வருஷத்துக்கு 365 நாள் சொல்ற போனும் புராணம் பிரகாரம் 360 நாட்கள் தான். 365 கிடையாது. 305 நாம ஆக்கியிருக்கோம். 365 நாம ஆக்கியிருக்கோம். ஆனா புராணம் பிரகாரம் எப்படின்னா 180 ராத்திரி, 180 பகல். இதுதான் புராண பிரகாரம். அதனாலதான் நீங்க இந்த பஞ்சாங்கமே 2 விதமா வரும். சௌரமானம் சாந்திரமானம் கொஞ்சம் தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆனா இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கான்னு கேட்காது. ஏன்னா அது ஒரு தாத்பரியம் மட்டும் சொல்லியிருக்கா. தாத்பரியம் சொல்றச்சே அந்த தாத்பரியம் மட்டும் சொல்லிட்டே இருந்தோம்னா மேற்கொண்டு நமக்கு அது எதனால வந்தது ஒரு சந்தேகம் வந்து போனோம். அது இதனால வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால 180 ராத்திரி 180 பகல் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்ப 360 நாட்கள் சொல்லிருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம்? 365 போய் வச்சுட்டு இருக்கோம். இந்த 360 நாட்கள் எகிப்தியர்கள் கூட ஒத்துட்டு இருக்கா. எகிப்தியர் பூர்ணமா ஒத்துட்டு இருக்கோம். ஏன்னா எகிப்தி நாட்டுல நைல் நதி இருக்கணும். இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்டது. அந்த நைல் நதி ஒரு நாள் வெள்ளம் ஒரு நாள் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து போயிட்டு திருப்பி மறுபடியும் 2வது வரச்சே 360 நாள் ஆகும். அந்த கணக்கை அவ வச்சுட்டு இருக்கா. அதனால அவ பிரகாரம் நைல் நதி உள்ளுக்குள்ள வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து போனதுக்கு போயிடுச்சுன்னா 360 நாள் அதை வச்சுட்டு அவ கணக்கு பண்ணியிருக்கா. இப்படித்தான் அந்தந்த நாட்டுல அவாவோட அந்தந்த கேலண்டர்ஸ் அவாவா வச்சுட்டு இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அந்த மாசங்கள் வருது இல்லையா? அப்ப 12 மாசங்கள் 30 நாள் ஒரு மாசத்துக்கு போயிடுச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 30 நாள் 12 மாசம் தான் இருக்கிறது 360 வந்துடுறதுக்கு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு மாசத்துடைய பேர் வச்சுட்டு இருக்கணும். ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் என்ன எகிப்தியர்கள் கொடுத்த பேர். அவ எப்படி வச்சுட்டு இருக்கனா அந்தந்த ராஜாக்களுடைய பேரு. அந்தந்த ராஜாக்கள் தன் பேரை ஒரு மாசமா வச்சுட்டான். வச்சுட்டு அது மட்டும் இல்ல அவன பண்ணனா தன் பேர்ல 30 தான் இருக்கு, அவர் பேர்லயும் 30 தான் இருக்கு. அப்படி இருக்க செய்து என் பேர் நீங்க வசதியா இருக்க வேண்டாம். இவன் என்ன பண்ண 31 ஆக்கிட்டார். 31 ஆக்கிட்டார். இவர் 31 ஆக்கினபடியாரு இன்னொருத்தர் என்ன பண்ணார்? அவர் மட்டும் 31 ஆக்கலாமா? என் பேர்ல இருக்கக்கூடிய மாசத்தை 31 ஆக்குவோம்னு இந்த மாதிரி அவரவர்கள் தங்கள் பேர்ல இருக்கக்கூடிய மாசத்தை ஏற்றிட்டே போயிட்டார். ஏற்றிட்டே போங்க அது 360 மேல வந்துருச்சு. இதான் உண்மையா நடந்திருக்கு. 360 மேல வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது? 360 மேல என்ன பண்றதுன்னா அப்ப யாருக்கும் அந்த 2வது மாசத்துல இருக்கிறவர் அவர் இல்லை. இப்ப இல்லாதபடியால அவரை 2 இது தட்டிடும். 28 மாத்திட்டான். அதுக்கப்புறம் என்ன 28 மாத்திருக்கா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப 360 நாட்கள் தான். நாமெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இந்த முட்டிய காம்பா இந்த மேல் முட்டி கீழ் முட்டி, மேல் முட்டி கீழ் முட்டி, மேல் முட்டியான 31, கீழ் முட்டியான 30 அப்படின்னு ஒரு ஜனவரி, பிப்ரவரி கணக்கு வச்சிருக்கா இல்லையா? இது அன்னைக்கே அவெல்லாம் பண்றது. இது சொல்ல வந்தா 360 நாட்கள் தான். எகிப்தியர்கள் பிரகாரம் 360 நாட்கள் தான் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன். இப்ப 365 நாள் வச்சுட்டு இருக்கோம். இந்த விசாரத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஆனா சாஸ்திர சம்மதம் எதுனா 360 நாட்கள். அதனாலதான் சாந்திரமானம் சௌரமானம் சொன்னேன். இப்ப ஏதாவது
தமிழ்நாட்டுடைய பஞ்சாங்கத்தை பிரகாரம் 365 நாட்கள் தான் வரும். ஆனா இது சூரியனை அடிவற்றி இருக்கக்கூடிய இது. சந்திரனை அடிவற்றி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை பார்த்தா 360 தான் வரும். 360 நாட்கள் தான் வரும். அதனாலதான் சில சில நிலையங்கள்லாம் மாறி 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 வர்றதுக்கு காரணம் இதுதான். சிலதெல்லாம் சந்திரன் பக்கம் எடுத்துக்கிறா, சிலலாம் சூரியன் பக்கம் எடுத்துக்கிறா. இப்ப பொங்கல் சங்கராந்தி வந்துட்டு சூரியன் மகர ராசிக்கு பிரவேசிக்கத்தான் சங்கராந்தின்னு பேரு. அது சந்திரன் அடிவொத்தி கிடையாது. சந்திரனை அடிவொத்தி இருக்கிறது இல்ல, பௌர்ணமி அமாவாசை இதெல்லாம் சந்திரன் அடிவொத்தி இருக்கிறது. சூரியனை அடிவொத்தி இருக்கிறது இது மகர ராசிக்குள்ள பிரவேசித்தால் அதுதான் அன்னைக்குதான் இது தை மாசம் முதல்ல பொங்கல் அப்படி சொல்றோமோ, சங்கராந்தின்னு சொல்றோமோ. அப்ப அது உங்களுக்கு அப்படி ரெண்டுமே தேவை இருக்கு. ஆனாலும் 360 நாட்கள் தான் ஒத்துழைப்பா இருக்கட்டும். இப்ப இந்த 360 நாட்கள் இருக்கே உண்டு. அப்ப சாஸ்திர சம்மதம். இப்ப 360 நாட்கள் யாருக்கு? ஒரு வருஷம். யாருக்கு? பிரம்மாவுக்கு. நம்முடைய ஒரு நாள் வேறு, அவருடைய ஒரு நாள் வேறுன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த கணக்கு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். மொத்தம் 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சிருத்தோம்னா பிரம்மாவுக்கு ஒரு நாளில பாதி நாள் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்பனா பகல் பொழுதோ ராத்திரி பொழுதோ முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அநேகமா பகல் பொழுது, ஏன்னா ராத்திரி பொழுது தூங்கிட்டு இருக்க போறாங்க, பகல் பொழுதுதான். அப்ப 1000 சதுர்யுகங்கள். ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 வருஷங்கள். ஒரு சதுர்யுகம் என்பது 43,20,000 வருஷங்கள். இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் சிருஷ்டின்னா என்னன்னு புரியும். இதுல என்ன கணக்கு பூர்த்தியா சொல்றேன்? கிருதயுகம் 17,28,000 வருஷங்கள். திரேதாயுகம் 12,96,000 வருஷங்கள். துவாபர யுகம் 8,64,000 வருஷங்கள். கலியுகம் 4,32,000 வருஷங்கள். என்னமோ 2012 ஏதோ எல்லாம் பூகம்பம் வந்து போயிட்டு சொல்றாரணும். கலியுகம் பிறந்து 5,127 வருஷங்கள் தான் ஆயிருக்கு. அப்ப மிச்சம் இன்னும் கிட்ட எவ்வளவு இருக்கு? இன்னும் 4,27,27,000 வருஷங்கள் இருக்கு. அது வரைக்கும் கலியுகம் இருக்கதான் போகுது. இது ஒண்ணு. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா கிருத்தயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, கலியுகம் என்ன, நாளையும் கூட்டியாச்சுன்னா 43,20,000 வருஷங்கள். இந்த 43,20,000 வருஷங்களை 1000ஆல பெருக்கணும். அப்பனா நான் 1000 சதுர்யுகம் ஆகணும். பெருக்கியாச்சுன்னா அப்பதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியாது. சரி, இது நம்ம கணக்கு. பிரம்மாவோட கணக்கு பிரகாரம், அவர் கணக்கு பிரகாரம் அவருக்கு ஒரு நாள் இருக்கு போனோம். அப்ப 360 நாள் ஆயிடுச்சுன்னா நல்லா வருங்க. அவருக்கு ஒரு வருஷம் ஆயிடுது. அவருடைய நாள் பிரகாரம், நம்மளுடைய நாள் பிரகாரம் இல்லை. கொஞ்சம் நீங்க இப்படி உட்கார்ந்து யோசனை பண்ணாதான் இது வரும். இல்ல கணக்குல போர்டு எழுதி பார்த்தோம். இப்ப அவருடைய நாள் பிரகாரம் 360 நாட்கள் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம். அப்ப ஒரு வருஷம் இல்லையா? அப்ப 360 நாட்கள். அப்ப 100 வருஷம் பெருக்கணும். அவருக்கு 100 பெருக்கினா 36,000 நாட்கள் வருது அவருக்கு. 360 நாட்கள் 100 பெருக்கினா 36,000 நாட்கள் வருது. அப்ப பிரம்மாவின் ஆயுசுக்குள்ள 36,000 தடவை என்ன நடக்கிறது? ஒரு பிரளயம் நடக்கிறது. என்ன பிரளயம்? இப்ப கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இந்த விஷயம் தான் பார்க்க போறோம். ஏன்னா இத பார்த்துட்டு தான் மந்திரத்துக்குள்ள போனாதான் புரியும். அது மந்திரத்தை மேலிருந்து மாதிரி என்ன சொன்னானா அது சுருக்கமா ஷார்ட் ஹேண்ட் மாதிரி சொல்லிட்டு போயிடுது. ஆனா அது சொல்லி எதனால வருதுன்னா சாஸ்திரம் அப்படிதான் மறைச்சுதான் நேரடியா சொல்லவே சொல்லாது. மறைச்சு ரிஷிகளை அப்படிதான் சொல்லியிருக்கா. அதனாலதான் அந்த மாதிரி இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இங்க என்ன பண்ணிட்டு 36,000 நாட்கள் இருக்கு. 36,000 தடவை ஒரு பிரளயம் நடக்கிறது. பிரம்மாவுடைய பகல் பொழுதுல. அப்படின்னா பிரம்மாவுடைய ஆயுஷ் இப்ப நமக்கு எத்தனை சுவாமி? நமக்கு 100 வயசுன்னு வச்சுப்போம். 100 வயசுனா 360 நாள் ஒரு வருஷம். அதை 100ஆல பெருக்கினா 36,000 நாட்கள் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். 100 வயசு இருந்தா 36,000 நாட்கள். அதே போல பிரம்மாவுக்கு அதே 36,000 வருஷம் தானே. அதே போல 36,000 நாட்கள் தானே. இது பிரம்மாவுடைய நாளின் கணக்குப்படி, நம்முடைய நாளும் கணக்குப்படி இல்லை. பிரம்மாவுடைய நாள் ஒரு நாள் கணக்குப்படி அவருக்கு 36,000 நாட்கள் நாள் இருக்கு.
சரி, அப்ப அந்த நான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்க செய்து அப்ப அவரோட ஆயுசுக்குள்ள 36,000 தடவை 3 லோகங்கள் என்ன ஆகுது, போயிட்டு 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 வருது. அப்பனா அடியறது, திருப்பியும் படைக்கப்படுறது, சிருஷ்டிக்கப்படுது, அதே போல லயம் அடையிறது. இந்த ரெண்டுமே 3 லோகங்கள் ஆகுது. பூகு புவகா சிவகா அப்படின்னா நம்ம லோகம் இருக்கக்கூடிய பூகு, இது பூகுன்னு தெரியும், பூமண்டலம். புவகா அடுத்த லோகம், சிவகா அதுக்கு அடுத்த லோகம் இந்திர லோகம், இந்திரபட்னம் என்று சொல்லக்கூடிய தேவாதிராஜன் இருக்கக்கூடிய இந்த 3 லோகங்களும் என்ன பண்றது, அழியறது படைக்கப்படுறது, அழியறது படைக்க. அப்ப எத்தனை தடவை பிரம்மாவுடைய ஆயுட்காலத்துல 36,000 தடவை இது நடக்குது. அப்ப 36,000 தடவை நடக்கிறது. இது ஒரு பக்கம் இது அப்படியே வச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். இது ஒரு பக்கம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப நாம இருக்கிறது பூகு, அடுத்து புவகா, அடுத்து இந்திரவட்டம் தான் சிவகான்னு சொல்லி. அப்ப இந்த 3மே இது மாதிரி நடக்கிறது. பிரம்மாவை ராத்திரி பொழுதுல எதுவுமே இருக்காது. பிரம்மாவை ராத்திரி இருக்கு இல்லையா, அந்த ராத்திரி பொழுதும் இது 1000 சதுர்யுகங்கள். அப்பன்னா 43,20,000 வருஷங்கள் இருக்கு இல்லையா, நம்ம கணக்கு பிரகாரம் 43,20,000 வருஷத்தை 1000ஆல பெருக்கினா என்ன வருதோ, இதெல்லாம் நம்ம கணக்கு பிரகாரம் வருதோ அத்தனை வருஷங்கள் பிரம்மாவுக்கு ராத்திரி. அப்பன்னா அத்தனை வருஷம் பிரளயத்திலேயே இருக்கும். இந்த 3 லோகங்கள், எந்தெந்த 3 லோகங்கள், பூகு புவகா சிவகா, இந்த 3 லோகங்கள் அப்படியே இருந்துருக்கும். பகல் பொழுது எப்படி இந்த 43,20,000 வருஷங்கள 1000 பெருக்கினா எத்தனை வருஷங்கள் வருதோ பகல் அதே போல பகல் இருக்கும். அதே பகல் போல ராத்திரி அதே வருஷங்கள் அதே மாதிரி இருக்கும். ஆனா இந்த ராத்திரி வேற எதுவுமே இருக்காது. இந்த 3 லோகங்கள் இருக்கவே இருக்காது. சரி, அப்ப 36,000 பகல் 36,000 ராத்திரி இருக்கு. அப்புறம் என்ன, பிரம்மாவுடைய கணக்கு பிரகாரம் 36,000 பகல் 36,000 ராத்திரி அப்படின்னா 36,000 தடவை அழிக்கப்படுகிறது, 36,000 மடங்கு சிருஷ்டிக்கப்படுகிறது. எந்த லோகங்கள், பூகு புவகா சுவகா என்ற 3 லோகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. இது அந்த 3 லோகத்துக்கு இது அடுக்கிறது. இதுக்கு மேல 4 லோகங்கள் இருக்கணும், 4 லோகங்கள் இருக்கணும். அந்த 4 லோகங்கள் அதாவது அந்த மககா ஜனகா தபகா சத்யம், பூகு புவகா சிவகா, மககா ஜனகா தபகா சத்தியம் என்று சொல்லக்கூடிய 7 லோகங்கள். அந்த 7 லோகத்துல முதல் 3 லோகம்தான் பிரம்மாவுடைய பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி பொழுது வரும்போது அது பிரளய காலம் முடிகிறது. சரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பகல் வரும்போது மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு பார்த்துட்டோம். அப்ப அந்த 4 லோகங்கள் அது ஒண்ணுமே ஆகாது. இதனுடைய தாக்கம் அதுக்கு இருக்குமெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அது அப்படியே அந்த 4 லோகங்கள் அப்படியே இருந்துக்கும். இது ஆனா இந்த 3 லோகங்கள் இது நம்முடைய லோகம் பூகு புவகா சிவகா என்று சொல்லக்கூடிய 3 மாறி மாறி படைக்கப்படுகிறது. நல்லா தெரியாது. சரி, இப்ப இதெல்லாம் இந்த நாளும் மீதி நாள் இருக்கணும். என்ன நாள், மககா ஜனகா தபகா சத்தியம் என்று சொல்லி 4 லோகங்கள். பிரம்மாவுடைய ஆயுசு போயிடுச்சு, அதுவும் போயிடும். பிரம்மாவுடைய ஆயுசு போகும்போது அதுவும் பூர்ணமா போயிடும். போயிடும். அப்பனா அந்த பிரம்மாவுடைய ஆயுசு போவதுக்கு தான் என்ன பேரு, கல்ப காலம்னு பேரு. அந்த காலத்துக்கு பேரு கல்ப காலம்னு பேரு. அப்ப பிரம்மா அழியும் போது அதுவும் அழிஞ்சிடும். பிரம்மா அழிஞ்சிருவார். அவருக்கு ஆயுசு இருக்கு, 100 வயசுல பார்த்தோம். அந்த 100 வயசு வந்துட்டுன்னா அவர் அழிஞ்சிருவார். அப்ப அழியும் போது அந்த மககா ஜனகா தபகா சத்தியம் என்று சொல்லக்கூடிய 4 லோகங்களும் பூர்ணமா அழியும். அப்ப பிரம்மாவுக்கு 100 வயசு முடிஞ்சு அவர் ஆயுசு முடியாது இல்லையா, அப்ப என்ன ஆகுது, இந்த 7 லோகம் போயிடுது. ஆனா அந்த 7 லோகத்துல முதல் 3 லோகங்கள் பிரம்மாவுடைய பகல் காலம் போயிடுச்சுன்னா 3 லோகம் போயிடும். இரவு காலத்துல அப்படியே பிரளயத்துலதான் இருக்கும். மறுபடியும் பகல் காலம் வந்த உடனே சிருஷ்டிக்கப்படுகிறது. இந்த மாதிரி 36,000 தடவை என்னது, பிரளயம் வருது சிருஷ்டிக்கப்படுகிறது, பிரளயம் வருது சிருஷ்டிக்கப்படுறது முதல் 3 லோகங்களுக்கு மட்டும். ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய 4 லோகங்கள் பிரம்மாவுடைய ஆயுசு காலம் முடிஞ்சு வச்சுன்னா அப்ப அதுவும் அழிஞ்சிடும். அதுவும் பூர்ணமா அழிஞ்சிடும். அதுக்கு பிரளயம், இதுக்கும் பிரளயம் தான் பேரு, அதுக்கும் பிரளயம் தான் பேரு. இப்ப 4 வகையான பிரளயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மேற்கொண்டு சிச்சுவேஷன் நல்லா தெரிஞ்சிடும். 4 வகையான பிரளயங்கள்.
நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு 4 வழி. நித்திய பிரளயம், இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டா நல்லா இருக்கும். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம்னு 4 பிரளயம் சொன்ன. அப்ப இந்த இதுக்கு சொன்னா சிட்டு கொஞ்சம் நல்லா சுலபமா புரிஞ்சுக்கலாம். நித்திய பிரளயம்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆயுஷ் முடியறதுனும் நேற்றுக்கு இருந்தா சுவாமி இன்னைக்கு காலம் சொல்றோமோ அதுதான். அதாவது ஜனன மரணம், பிறக்கிறார், யாரோ ஒருத்தர் பிறந்துட்டு இருக்கா, ஒருத்தர் பயிலே இருக்கா, ஒருத்தர் பிறந்துட்டு இருக்கா, பயிலே இருக்கணும். அப்ப நித்திய அதுதான் நித்திய பிரளயம்னு பேரு. ஆனா இது ஒருத்தர் பிறக்கிறார், ஒருத்தர் இறக்கிறார் இல்லையா, அதை அவரை பொறுத்த வரையும் அதாவது பிரளயம் தான் அது அவரை பொறுத்த வரைக்கும். ஆனா லோகத்துக்கு பூர்த்தியா இல்லை இது. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவர் கிளம்பி வந்திருக்கார் அப்பதான் சிருஷ்டி தான் நடத்தும். அவர் கிளம்பி போயிட்டார் அப்ப பிரளயம் நடத்தும். அப்ப இது அவரை பொறுத்த வரைக்கும் இது நித்திய பிரளயம்னு பேரு. இது மற்ற பேருக்கு வராது, மற்ற பேருக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்ப பிரளயம் ஆகுது. பிரளயம்னா என்ன சொல்லணும்? பிரளயம் லயம். பிரளயம்னா லயம். லயம்னா நல்லா கேட்கணும். ஒரு பொருள் காரிய தசையிலிருந்து காரண தசைக்கு அடைந்தால் அதற்கு லயம்னு பேர். காரிய தசையிலிருந்து காரண தசை, அந்த காரண தசை அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, அதுக்குதான் லயம்னு பேர். அது ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். மண்பானை இருக்கு, மண்பானை இருக்கணும். மண்பானை காரணம் உடைச்சாச்சுன்னா அது என்னாச்சு? நல்லா சூர்ணமா எடுத்து பொடி எடுத்து போடாம மண்ணான தன்மைக்கு போயிட்டணும். அப்ப அது இயற்கையான தன்மை எது? அதுக்கு மண் தானே. இது எது? இதுதான் காரணம். அப்ப காரிய தசையிலிருந்து காரண தசைக்கு வந்துட்டோம்னா அதுக்கு பிரளயம், லயம். காரியம் எது? இது நம்ம விஷயத்துல பார்க்கலாம். இப்ப மண்பானை உடைச்ச உடனே அது மண்ணா எடுத்து, முதல்ல மண்ணா தான் இருந்தது. மண்ணா இருந்துதான் அது கொயவன் பண்ணி குடமா எடுத்து. அப்ப அந்த குடம் என்பது காரியம். ஆனா அந்த காரியமான தன்மை மறுபடியும் காரணத்துக்கு வந்துச்சுன்னா அதுதான் லயம்னு பேரு. அதே போல இப்ப ஆத்மா இருக்கார் இல்லையா, இந்த இதே விஷயத்தை அப்படியே எடுத்துக்கணும். ஆத்மா இருக்கணும். ஆத்மா என்ன பண்றாரு? ஏற்கனவே இயற்கையிலேயே சரீர சம்பந்தம் இல்லாம தான் இருக்கார். பழைய காலத்துல ஆத்மா எப்படி இருந்தது? உடம்பே கிடையாது, ஆத்மா மட்டும்தான் இருக்கும். உடம்பே கிடையாது, சரீரமே கிடையாது. அப்ப செயற்கையாக ஒரு சரீரத்தை எடுத்துட்டு செயற்கையா ஒரு சரீரத்தை எடுக்கிறாருன்னா சரீரம் உடம்பை எடுத்துக்கிறாருன்னு அது செயற்கை. இந்த உடம்பு வந்திருக்கணும் அடையனுக்கு. இது இயற்கையா செயற்கையா? நீங்க ஒவ்வொருத்தர தங்களுக்கு உடம்பு வந்திருக்கணும். அது இயற்கையா செயற்கைனா? எல்லாமே செயற்கை, இயற்கை கிடையாது. இது இயற்கையான உடம்பானா கிடையாது. இயற்கையான உடம்பா இருந்ததுங்க இதோட இருக்குமான்னா தெரியாது. 80, 90, 100 தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்ப போகணும்னு தெரியாது. அப்ப கிளம்பிடுச்சுனால அதுக்கு செயற்கைன்னு வந்துட்டு பாருங்க. இயற்கைனால அது விட்டு பிரியவே பிரியாது. என்னைக்கும் பிரியாத தன்மை இருக்குன்னா இயற்கை. இப்ப ஆத்மாவுடைய ஞானம் என்னைக்கா பிரியுமானா பிரியவே பிரியாது, அது இயற்கை. அதே போலங்க அப்ப இந்த சரீரம் நமக்கு ஏற்பட்டது இது செயற்கை. செயற்கை எதனால சுவாமின்னா நான் ஏதோ கர்ம, அந்த கர்ம நான் பண்ண கர்மத்தினால இது வந்தது. அப்ப இது செயற்கைன்னு வந்து சரி. அப்ப ஆத்மாவுக்கு இயற்கையா சரீரம் கிடையாது, உண்டு. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சரீரம் என்பது அப்ராகிருதமான சரீரம். அந்த சரீரம் கிடைச்சாதான் ஒரு அது இயற்கையை தவிர இது இயற்கையான சரீரம்னா இது பாஞ்ச பௌத்திகமான சரீரம், பிராகிருத சரீரம். அது அப்ராகிருதமான சரீரம் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது அந்த தலை இது அப்ப இதுதான் இது நித்திய லயம். அதனால நித்தியமே ஜனன மரணங்கள் ஏற்படுறதுனோ அந்த ஜனன மரணங்கள் ஏற்படுறது நித்திய பிரளயம்னு பேர் சொல்லப்படுகிறது. இது பெரியது. யாரா கிளம்பி போறா, திரும்பி வரா, கிளம்பி போறா, திரும்பி வரா, இதெல்லாம் நடந்து இருக்கிறது பிரளயம். இதுக்கு பிரளயம் தான். இந்த பிரளயத்துக்கு பேரு நித்திய பிரளயம். சரி. அதே போல நைமித்திக பிரளயம். நைமித்திகம் நைமித்திகம் ஒரு நிமித்தம், ஒரு நிமித்தம்னு ஒரு காரணம் வந்துட்டு ஒரு காரணத்தை முன்னிட்டுக்கு வந்தபடியாலே அப்படின்னு தெரியறது. அதான் நைமித்திகம். அந்த காரணத்தை முன்னிட்டு வந்தபடியால அந்த பிரளயம். அப்பதான் என்ன சுவாமி காரணம்? அதுதான் அந்த 3 லோகம் அழியிறது. என்ன அழியுது? பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிஞ்சது என்பதற்காக ஊகு புவகா சிவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகங்கள் அழியது. அப்ப
பகல் முடிந்ததென்று ஒரு நிமித்தம், அந்த நிமித்தத்தின் காரணமாக அதன் நிபந்தனமாக அது வந்தபடியாலே இதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். அப்ப நித்திய பிரளயம் ஒரே ஒரு மனுஷனை பொறுத்தது. அவர் பிறக்கிறார், ஒருத்தர் கிளம்பி போறார், இது அவரை பொறுத்தது நித்திய பிரளயம். நைமித்திகம் ஒரு, ஏன்னா நித்திய பிரளயத்துக்கு காரணமே இல்லை பாருங்க. நைமித்திகம்னா காரணம் வந்திருக்கு பாருங்க. என்ன காரணம்? பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடியாது, அதான் நைமித்திகம். அத நைமித்திக பிரளயம். பூகு புவகா சுவகா அப்படின்னு இந்த 3 உலகம் போயிடுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 4 பிரளயம் பார்த்தோம். நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம் 4. இப்ப நித்தியம்னா ஒரே ஒரு மனுஷனை பொறுத்து அவர் கிளம்புறார், ஒருத்தர் உள்ள வரார், ஒருத்தர் மேல போறார், இது நித்தியம், நித்திய பிரளயம். நைமித்திகம் ஒரு காரணத்தை முன்னிட்டு எல்லாருக்குமே இது, ஒருத்தர் கிடையாது, எல்லாருக்குமே. எல்லாருக்குமே என்னன்னா பூபு புவகா சுவகா என்று 3 லோகங்கள் அழியாது, பிரம்மாவுடைய பகல் பொழுது முடிஞ்சால் தெரியாது. அதுக்கப்புறம் பிராகிருத பிரளயம். பிராகிருத பிரளயம்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எல்லாமே விடும், எதுவுமே இருக்காது. அப்ப நைமித்திக பிரளயத்துல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு எல்லாம் இருக்குமா சுவாமினா? இருக்குன்னு ஏற்கனவே 4 அந்த மண்டலங்கள் உண்டோனும். எங்க மககா ஜனகா தபகா சத்தியம் என்று சொல்லக்கூடிய 4 ஊர்கள். இது பூபு புவகா சுவகா என்ற 3 நிலைதான் போயிருக்கு. ஆனா பின்னாடி 4 இருக்கணும், அதெல்லாம் இருந்துட்டு இருக்கணும். அதுவும் போயிடுச்சுன்னா அதுக்குதான் பேரு இது பிராகிருத பிரளயம்னு பேரு. அப்ப பிரம்மாவே இருக்க மாட்டார். அப்ப பிரம்மாவோட ஆயுட்காலம் முடிஞ்சுட்டோம்னா அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேரு. அப்ப 7 லோகங்களும் அழிஞ்சிடும். 7 லோகங்கள் அழியச்சு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாரும் 7 லோகங்களும் தான். ஒன்னும் தேவம் உலகும் உயிரும் மட்டும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான்னு ஆழ்வார் 4ஆம் 10ஆம் திருவாவிலை தெரிவித்தாரணும். அதத்தான் இங்க ஏகோபவை நாராயண ஆசை நப்ரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவி சாஸ்திரம் கோஷிக்கிறதும் அதே விஷயத்தான் இங்க தெரிவிக்கிறது. அப்ப என்னன்னா பிரம்மாவுடைய ஆயுஷ் முடிஞ்சு விட்டனாலே அந்த பிரளயத்துக்கு பிராகிருத பிரளயம்னு பேரு. அப்ப 7 லோகம் அழிஞ்சுறது, பிரம்மாவும் போயிடுற, அதுக்கு பிராகிருத பிரளயத்தை பேரு. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப ஆத்தியந்திக பிரளயம்னு என்னது? ஆத்தியந்திக பிரளயம் என்னது? ஒரு மனுஷன் இங்க இருந்து கிளம்பி போறார், ஒருத்தர் வந்துட்டு இருக்கார், அது நித்திய பிரளயம். முதல் 3 லோகங்கள் மாத்திரம் போறது அது நைமித்திக பிரளயம். பிரம்மாவுக்கு ஆயுஷ்காலம் முடிஞ்சு போயிடுறது, அது என்னது? பிராகிருத பிரளயம். ஆத்தியந்த பிரளயம் இதுக்கு மேல ஒரு எதுவுமே இல்லையா? இருக்கு. என்ன இருக்குன்னா இதுவும் ஒரே மனுஷனை பொறுத்து இருக்கு. முதல்ல பார்த்த நித்திய பிரளயம் ஒரு மனுஷனை பொறுத்துதான் உண்டு, ஆத்தியந்திக் பிரளயம் ஒரு மனுஷனை பொறுத்துதான் உண்டு. என்னன்னா இந்த ஆத்தியந்திக் பிரளயம் வந்து ஒரு ஜீவாத்மா ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தாலேயோ அல்லது ஆச்சாருடைய கட்டாட்சத்தாலேயோ ஏதோ பகத்துடைய சுகுர்த்தத்தாலேயோ இப்ப இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீவைகுண்டம் போயிட்டான்னு வச்சுக்கோ. ஸ்ரீவைகுண்டம் போயிட்டார், கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கு அப்புறம் திரும்பி அவர் வரமாட்டார். நச்சபுனராவர்த்தத்தை நச்சபுனராவர்த்தத்தை சாஸ்திரம் சொல்றது. திரும்புதல் கிடையாது, திரும்புதல் கிடையாது சொல்லிருக்கு. இப்ப திரும்பி வரமாட்டாருனோ, அப்ப திரும்பி வராத ஒரு நிலை இருக்கணும். அந்த நிலைக்குதான் ஆத்தியந்திரிக பிரளயம்னு பேர். இது மற்ற 3 பிரளயத்தை போல கிடையாது. இது நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒருத்தர் இங்கிருந்து புறப்படுறார், திரும்பி வரவே மாட்டார். நித்திய பிரளயம் அப்படி இல்லை, ஒருத்தர் தான் புறப்படுறாரு, திரும்பி வருவார். ஆத்தியந்திக பிரளயத்துல பரட்டு புரோட்டார், திரும்ப வருவாரா சுவாமி? அவ்வளவுதான் சுவாமி, அவர் ஸ்ரீவைகுண்டமே இருப்பார். அங்கே நித்தியானுபவத்தில் இருந்து கொண்டு பகவத் கைங்கரிய பிரீத்திகாரிய கைங்கரிய கொண்டு நித்திய அனுபவத்திலே இருந்துருக்கார். இது அங்குதான், திரும்பி வருதலே கிடையாது. இதுதான் ஆத்தியந்திக். ஏன்னா நித்திய பிரளயம் ஒருத்தரை பொறுத்துதான் இருக்கு, ஆத்தியந்திக பிரளயம் ஒருத்தரை பொறுத்துதான் இருக்கு. ஆனா நித்திய பிரளயத்துல கிளம்பி போறார், இவருடைய கர்மானுவனுக்கு தகுந்தா போல மறுபடியும் பறந்து என்ன சரீரத்தை எடுக்கணுமோ அந்த சரீரத்தை எடுத்துக்கிற கர்மாதீனமாக. அதே ஆத்தியந்திக பிரளயம் என்பது இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரணும், போனவர் திரும்புதல் உண்டனா கிடையாது. இது வித்தியாசம். அப்பனா நித்திய பிரளயம் ஒருத்தரை பொறுத்துதான் இருக்கு, ஆத்தியந்திக பிரளயம் ஒருத்தரை பொறுத்துதான் இருக்கு. ஆனா வித்தியாசங்கள் என்னன்னா, போனவர் திரும்புவார்,
நித்திய பிரளயத்துல திரும்புவானா அது யமலோகமோ அல்லது சத்தியலோகமோ அல்லது சந்திரமண்டலமோ அல்லது அவருக்கு இந்திர மண்டலமோ எங்க போறாரோ போயிட்டு அந்தந்த கர்மத்துக்கு அனுகுணமா போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் பூலோகத்தை பறக்க போறார். அது நித்திய பிரளயம்னு பேரு. ஆத்தியந்திக பிரளயம்னா திரும்புதலே கிடையாது, அங்கே இருக்கிறாங்க. இது ஆத்தியந்திக பிரளயம். இது ஆக நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், அதுக்கப்புறம் ஆத்தியந்திக பிரளயம், அதுக்கு மேல பிராகிருத பிரளயம். இந்த 4 பிரளயங்கள் இதற்கு. இப்ப என்னன்னா, சரி சுவாமி இத்தனை சொன்னேன், இப்ப பிரம்மா போயிட்டாருன்னா எல்லாம் போயிடுமோன்னு. பிரம்ம ஒருத்தர் இல்லை. பிரம்ம ஒருத்தர் கிடையாது. நம்ம பிரம்ம ஒருத்தர் நின்றுட்டு இருக்கோம். ஒருத்தர் நம்ம திருப்பல்லாம் வந்து பார்க்கறதே நம்ம பார்த்திருக்கோம். பிரம்மா நிறைய பேர் இருக்கா, ஒருத்தர் 2 பேர். ஏன்னா பூபூ புவகா சுவகா ஜனகா தபகா தஸ்யம் சத்தியம்னு 7 லோகங்கள். இது மேல் லோகங்கள். கீழ் லோகங்கள் 7, மேல் லோகங்கள் 7, மொத்தம் 14 லோகங்கள். 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்ட கடாகம்னு பேர். 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்ட கடாகம். இந்த அண்ட கடாகத்துக்கு மேலே சப்த ஆவரணங்கள் இருக்கணும். சப்த ஆவரணங்கள்னா அதுக்கு மேல முடி, இதுக்கு மேல முடி, அதுக்கு மேல முடி, அதுக்கு மேல முடி, 7 ஆவரணங்கள். சப்த ஆவரணம் பிரியத்துக்காக சொல்றது. இப்ப யாரோ ஒரு பெரியவரத்தை வந்து இருக்கார், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா முதல்ல ஒரு சுத்தி கைத்தை கட்டி வச்சிருப்பார், அது ஒருத்தர் பிடிச்சிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 2வது ஒருத்தர் கைத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பார் இடவெளி விட்டு. அடுத்து 3வது ஒருத்தர் கைத்தை கட்டி இடவெளி வச்சு பிடிச்சிட்டு இருப்பார். இந்த மாதிரி 7 பேர் பிடிச்சிட்டு இருக்கா வச்சுக்கோங்க. இதுக்குதான் சப்தாவரணம். அந்த மாதிரி இந்த 14 லோகங்களை சுத்தி 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 இது விளாம்பரம் இருக்கணும். அதோட ஒரு முட்டை வடிவுன்னு சொல்லுவா, இல்ல இந்த வட்ட வடிவுன்னு சொல்லுவா. அந்த வட்ட வடிவோடு இந்த 7 14 லோகங்கள் இருக்கும். அண்ட கடாகம். அந்த அண்ட கடாகத்தை சுத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு, ஸ்ரீரங்கத்துல இருக்கு. சப்தாவரணம்னா என்ன, அது எப்படி இருக்கு, அதுக்குன்னு பூர்ணமா போட்டு வச்சிருக்காங்க. அப்படி கட்சி அதை சுத்தி அப்படியே 7 ஆவரணங்கள், அந்தந்த ஆவரணங்கள் இருந்திருக்கும். இதுதான் ஒரு அண்ட கடாகம்னு பேரு. சரி சுவாமி ஆயிரத்தி இது மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் பிருத்திவி ஆகாசம் இதெல்லாம் சப்தாவரணங்கள் மொத்தம் சேர்ந்தேதான் ஒரு அண்டம். பிருத்திவி அப்பு தேஜஸ்வாயா இதெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டம் அப்படின்னு இருக்கு. சரி சுவாமி அவ்வளவுதானே. அண்டானாம் சகஸ்டானாம் சகஸ்டாம் ஆயுதானிச்ச விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார் பராசர மகரிஷி. இந்த மாதிரி அண்டங்கள் எத்தனைன்னா 10,000 லட்சக்கணக்கான அண்டங்கள் மிதந்து இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான அண்டங்கள் மிதந்து. நம்ம ஒரு அண்டத்துக்குள்ளே, அதுவும் பூகு புவகா பூகு என்று சொல்லி இந்த பூலோகத்துக்குள்ளே அதுவும் சுத்தி இருக்கக்கூடிய சுத்தி தனியா இருக்கு 7 கடல்கள். அதுல ஏதோ ஒரு தேசத்துக்குள்ளே, அதுல ஒரு சின்ன ஒரு மாநிலத்துக்குள்ளே, அதுல ஏதோ தெருவுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கு இது நமக்கு. ஆனா இதை தாண்டி தாண்டி எத்தனை உண்டு, அத்தனை சப்த ஆவரணங்கள் தாண்டி பிருத்திவி தேஜஸ்வாய் ஆகாசங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்துக்கு ஒரு பிரம்மா. இந்த மாதிரி ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் சப்த ஆவரணங்கள் உண்டு. சுவாமி தலையே சுத்துறது அவ்வளவு பெருசானா. அதுக்கப்புறம் முடிவேலியனா, இதுதான் ஆழ்வார் சொன்னாரு, ஒரே பாட்டுல முடிச்சிட்டாரு. சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாடம். இதுக்கு மேல அதுக்கு விசேஷமே வைக்க முடியாது. ஆச்சரியம். சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரம் கூட அந்த பிரகிருதிக்கு விசேஷம் விட்டதுன்னா ஒரு துணிதான் வச்சிருக்கு. ஆனா ஆழ்வாருடைய பாசம் சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும், முடிவில்லாத பெரும் பாடினா போயிண்டே இருக்கும் போயிண்டே இருக்கும் போயிண்டே இருக்கும் போயிண்டே இருக்கும். இது இந்த மாதிரி சாஸ்திரம் சொன்னபடியாதான் ஜெயினன் என்ன பண்ணிட்டான், மோட்சம்னா என்ன தெரியுமா? பிரசங்கா சொல்றேன், ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். நம்ம இதுல இருக்கான்னு கேட்டாங்க. என்னன்னா போயிண்டே இருக்கிறது, மேல ஊர்துலோகத்தை பிராபிப்பது, மேல போயிண்டே இருக்கும் போயிண்டே இருக்கும் போயிண்டே இருக்கும் போயிட்டு இருக்கும். சரி சுவாமி எங்க போய் நிற்கும், அது போயிண்டே இருக்கும். அப்ப எது சுவாமி மோட்சம்? போயிண்டே இருக்கிறதே மோட்சம். எதுக்கு சொல்ல வந்து இந்த மாதிரி இது சொல்ல வந்தேன்னா, அப்ப அத்தனை பெருசு, அத்தனை பெருசா இருக்கிறபடியோ அதுக்கு ஒரு பிரம்மா. அந்த பிரம்மா இருக்கு இல்லையா, சரி அப்படிப்பட்ட பிரம்மா சூழ்ந்து அகன்றான் பிருத்திவி இதெல்லாம் பிராகிருத பிரளயம். அப்ப பிரம்மம்
தன்னிடத்துல இருக்கிற சிருஷ்டிக்கு ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன பண்ணுது, தத்துவ உற்பத்தி எல்லாம் பண்ணிட்டு ஒரு சரீரத்தை உருவாக்கி பிரம்மாவை அதுக்குள்ளே முதல்ல புகுத்துறார். இப்ப உங்களுக்கு காலக்கணக்கெல்லாம் வந்துடுது, ஓரளவுக்கு காலக்கணக்கெல்லாம் வந்துடுது. சரி, இப்ப முதல்ல என்ன பண்றாருன்னா, ஒரு அண்டகடாகம் இவர் தான் உருவாக்குறார். பிரம்மா எல்லாம் அண்டகடாகம் உருவானதுக்கு அப்புறம் தான் பிரம்மாவை பறக்க வைக்கிறார். அப்பனா தத்துவங்கள் எல்லாம் முதல்ல உற்பத்தி பண்ணிடுறார். என்னென்ன தத்துவம், சித்தத்துவம் என்ன, அச்சித்தத்துவம் என்ன, இந்த ரெண்டு தத்துவத்தையும் பகவான் முன்னாடியே பாத்துக்கணும். சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி, அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டின்னு பாத்துக்கணும். இன்னொருத்தரை முன்னிட்டு கொண்டு பண்ணுவது பின்னாடி, தானே பண்ணுவது முன்னாடி. இப்ப தானே சிருஷ்டிப்பதென்ன, இடத்துல சிருஷ்டிப்பார். முதல்ல இடமே இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் சூஷ்பமா இருந்துருக்கும். அதெல்லாம் சிருஷ்டிச்சு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, யார் நிறைய இந்த மாதிரி புண்ணியம் பண்ணிருக்கா அப்படின்னு அந்த புண்ணியத்துக்கு கொண்டு அந்த ஆத்மா கொண்டு ஒரு பிரம்மான்னு ஒரு சரீரத்தை வச்சு அந்த சரீரத்துக்கு என்ன கூத்திடுவார், புகுத்தி. இதெல்லாம் நம்ம பாகவத மகாபுராணத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதை புகுத்துறார். புகுத்த அதே போல அதை புகுத்தின உடனே அதுக்கப்புறம் மேற்கொண்டு பிரம்மாவுக்கு சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தியை கொடுப்பதற்காக தான் நித்தியசூரிகள் தபஸ் பண்றார், தீஸ்வரிகள் யாகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு 9வது மந்திரத்தை நம்ம பார்த்தோம். தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதரா சம்பிரதம் ரிஷதாஜ்யம் பசுகும் ஸ்தானி சக்ரேவாயஜானே ஆரண்யான் காம்யாச்சயே அப்படின்னு அதை பூர்ணமா நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இந்த அடிப்படை கருத்துக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சிருஷ்டிக்கு நடப்பது இப்படிதான். ஆனா நாம இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்மளாம் நிறைய புஸ்தகம்லாம் நிறைய வாங்கி வாங்கி பார்க்கிறோம். நம்ம தேசத்துலயும் இருக்கு, வெளி தேசத்துல இருக்கு, இன்னும் வெளி தேசத்துல இது இருக்கு இல்லையா. அப்ப எல்லாம் அவளோட அபிப்பிராயத்துல 2 விதமான கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சில பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்க, ஸ்கூலுக்கெல்லாம் போனேன்னா அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அங்க சொல்றதுன்னா பல கருத்துக்கள் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி சிருஷ்டிக்கப்படுறது, இந்த மாதிரி வருதுன்னு சொல்லுங்க. ஏன்னா முதல்ல ஒரு சின்ன அணு இருக்கணும், ஆட்டம் இருக்குல்ல, அணு. அந்த அணு இருந்தது, அந்த அணுக்கு அதுக்கே சக்தி வந்துருமா, அதுக்கே சக்தி வந்து கொஞ்சம் அது பெருசாயிடுது. அதே போல பல அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த பல அணுக்கள்லாம் என்ன பண்ணுது, அது பெருசாய் ஒன்னோடு சேர்ந்து பெரிய அணுவாயிடுது. அதற்கு மேல அதுக்கே ஒரு சக்தி ஏற்பட்டு அதுவே தன்னைத்தானே படைத்துக் கொண்டது அப்படின்னு ஒரு சாரோடைய கருத்து. நான் காலட்சம் பண்ணல, நான் காலட்சம் பண்ணலன்னா நான் அதுவே வந்து காலட்சம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னா எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அச்சித்து ஞான சூன்யம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஞானம் இருக்கிறவா பண்ணாதான் உண்டே தவிர ஞானம் இல்லாதவ பண்ணவே முடியாது. ஞானம் இல்லாத பண்ண ஆரம்பிச்சா முடியாது. அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா எத்தனை வம்பு தருவாரும். அவாவா தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லிப்பா. நீ அதை சொல்லிட்டு இருக்கிய, நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஞானம் இல்லாதானே சொல்லிட்டு இருக்க, நானும் ஞானம் இல்லாதானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொன்னதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்டுருவா இல்லையா. இந்த ஒரு சாரோடைய கருத்து உண்டு. அந்த காலத்துல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, இன்னொருத்தர் பிரதான காரணம், பரமான காரணம், பிரதானம் பிரகிருதி காரணம். இந்த பிரகிருதி இருக்கணும், சூழ்ந்தகன்றாம் அந்த முடிவில் பெரும் பாழ், அந்த பிரகிருதி தான் காரணம். அதுதான் என்ன பண்றது, அதுவே தன்னைத்தானே சிருஷ்டித்துக் கொள்கிறது அப்படின்னு. அல்லது பரம அணுக்கள் ஆட்டம் சொல்றோமோ, அந்த அணுக்கள் காரணம் சில பேர் சொல்றாங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. இத்தனையும் எங்க எடுத்துக்கா தெரியுமா, பிரம்மசூத்திரம். வியாசர் நமக்கு பண்ண பெரிய உதவி. பேரு வியாசர் மட்டும் இல்லைன்னா நிஜமாக நம்முடைய இந்த சனாதன தர்மம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியாது. அதனால்தான் எத்தனைதான் வசிஷ்டாச்சாரிக்கு இல்லாத வைபவமா வியாசருக்கு, மனு தர்ம சாஸ்திரத்துக்கு இல்லாத வைபவமா வியாசருக்கு. ஆனாலும் யாராவது காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தா அந்த காலட்சேபத்தை மன போட்டு பண்ணணும். அந்த மனைக்கு என்ன பேருன்னா வியாச பீட்டுன்னு பேரு. ஏன் சுவாமி வசிஷ்டருடைய பீட்டம்னு சொல்லிருக்கலாமோ? இல்ல வேண்டாம், ரெமே வேண்டாம், மும்மூர்த்திகள் இருக்கானோ அவன் 3 பேர்ல யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாமோ? அப்பனா வியாசருக்கு எத்தனை, ஏன்னா அவர் தான் பிரம்மசூத்திரம் எழுதுறாரு. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான் மாத்வாச்சாரியன்னு, சங்கராச்சாரியன்னு, அதே போல சுவாமி ராமானுஜாச்சாரியன்னு, இவா 3 பேர் பண்ணியிருக்கா. இருக்கட்டும், அந்த விஷயம் இதுக்கு வர வேண்டாம். இது சொல்ல வேண்டாம்னா
அப்ப அதுல என்ன தெரிவிக்கிறாருன்னா, அங்கே ஒருத்தர் பரமாணு ஜெகத் காரணம், இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் பரமாணுக்கள், அணுக்கள் தான் காரணம். இன்னொருத்தர் இல்ல பிரதானம் ஜெகத் காரணம், இந்த பிரகிருதி பிரதானம் ஜெகத் காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது 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 கண்டிக்கிறார் வியாச பகவான். இந்த பிரம்மசூத்திரத்துல ஒவ்வொன்றும் கண்டிக்கிறாரு. பிரகிருதிக்கு ஜெகத் காரணம் கிடையாது, அந்த மாதிரி சொல்வார் உண்டு, கிடையாது. ஏன்னா அந்த சமயம் பிரம்மம் தான் உபாதான காரணம். பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம், பிரம்மமே சககாரி காரணம். கொஞ்சம் நீங்க ட்ரையா இருக்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இப்ப சிருஷ்டிக்கணும், ஒரு பானை பண்ணணும். பானை பண்ணணும்னா மண் வேணும், அந்த பானை பண்றதுக்குண்டான கொயவன் வேணும், அதற்கு மேற்கொண்டு இரண்டு தான் போறாது, அந்த பானை பண்றதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட், தண்டு தறி சக்கரம் எல்லாம் வேணும்னா சக்கரத்தை சுத்தி விட்டா அப்படியே கையில பிடிக்கிறாரு. டிவி எல்லாம் பார்த்திருக்கேன். அப்படி பிடிக்கிறாரு, அதான் வேணும். இந்த மூணு இருந்தா தான் அந்த மண்பானை வரும். அதே போல இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கணும், அது பிரளயம் வந்துருது. சிருஷ்டிக்கணும்னா மூணு வேணும். கொயவன ஸ்தானத்துல யாராவது ஒருத்தர் இருக்கணும், மண் ஸ்தானத்துல ஏதோ ஒண்ணு இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த தண்டு தறி சக்கரம் இருக்கணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தாண்ல இருக்கணும். யாருமே இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அப்ப பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னா அப்ப குயவன் மட்டும்தான் இருக்கான்னு அர்த்தம். குயவன் மட்டும்தான் இருக்கான்னா இந்த ஜகத் என்னமா சிருஷ்டிக்கப்படாதனும். அப்ப என்ன பண்றாரு அவர்லாம், பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னா நீ சொல்றதுலாம் தப்பா வருது பாரு. அப்ப மண் இருக்கணும்னு அப்பதானே பானை கிடைக்கும், அதுக்கு தண்டு தறி சக்கரம் இருக்கணும்னு அப்பதானே வந்து பானை பூர்ணமா கிடைக்கும். அப்ப இது இல்லாம என்ன பண்ணா பிரம்மமே மூணு காரணமாவும் இருக்கு, பிரம்மமே மூன்று காரணமாவும் இருக்கு. என்னால பானையைத்தான் பண்ண முடியும், ஆனா நானே மண்ணாக முடியுமா? நிச்சயமா ஆக முடியாது. நானே தண்டு தறி சக்கரமா ஆக முடியுமா? ஆக முடியாது. சொல்லி கொடுத்தது என்ன, பிரம்மசூத்திர இருக்கிற வியாசம் பண்ணுவாங்க. ஒரு தடவையாக வாசிக்கணும். ஆனா குறைஞ்சது நிச்சயமே நீங்க அந்த காலட்சேபம் கேட்டா கூட ஒரு 6 வருஷங்களாவது ஆகும். 6 வருஷம் நிச்சயமே. ஒரு 3 நாள் 4 மணி நேரம் கேட்டீங்கன்னா 6 வருஷங்கள் ஆகும். முதல் 4 பாகங்கள் இருக்கு. ஆச்சரியமான இருக்கட்டும். இவர் என்ன சொல்றாரு, பிரம்மம் ஜெகத் காரணம் இல்ல, ஒத்துக்க மாட்டாங்க யாரு, அபாலம் அத்தவாலம். என்ன பரமாணு ஜெகத் காரணம், பிரகிருதி ஜெகத் காரணம், இந்த மாதிரி ஒவ்வொன்னு சொல்லிட்டு. அப்ப பிரம்மமே ஜெகத் காரணம், பிரம்மம் ஜெகத் காரணம்னு இந்த பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயத்துல சுமார் ஒரு 15 அதிகரணம், 15 அதிகரணத்துல பிரம்மசூத்திரக்காரராக இருக்கக்கூடிய வியாச பகவான் அது பண்ணியிருக்கார். அப்ப வேற எதுவுமே உலகத்துக்கு காரணம் இல்லை, பகவானே பிரபஞ்ச காரணம், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இந்த மூன்றுமே பகவானே. இப்ப நமக்கே தோணும், அது என்னமா சாக முடியும், நீங்க மண்ணா இருக்க முடியாது, நீங்களே ஒத்துக்கிட்டு. அப்ப பகவான் என்ன பண்ணுவான், கொயவனா இருக்கட்டும். அப்பனா நிமித்த காரணம், கொயவன் ஸ்தானம் தான் நிமித்தம். நிமித்தம் தான் தான் சங்கல்பம் பண்றான். நான் என்ன பண்ண, நான் குடம் பண்ண போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றான், அதான் நிமித்தம். அது சககாரி காரணம், உதவி பண்றது. இது தண்டு தறி சக்கரம் உதவி பண்றது, அது ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் வேணும்னு, மண் தானே ரா மெட்டீரியல், அந்த ரா மெட்டீரியல் வேணும்னு. அப்ப நிமித்த காரணம், உபாதான காரணம் பேர் ரா மெட்டீரியலுக்கு. அந்த உபாதான காரணம் தனியா தான் இருக்கணும். மூணுமே ஒன்னா இருக்க முடியுமா? இது ஒண்ணு. இது நீங்க அப்படியே வச்சுக்கோ. இப்ப 3 ஒன்னாவே ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, நம்மளால இருக்க முடியாது. கொஞ்சம் இது கன்ஃபியூஷனா தான் இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப கேட்டதா, ஏன்னா இதை நான் எடுக்க வேண்டாம்தான் நினைச்சேன், இருந்தாலும் சொன்னாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. 3 ஒருத்தரும் இருக்க முடியாது, ஒருத்தர் தான் ஒருத்தால் இருக்க முடியும். சரி, அப்படியே யாரோ ஒருத்தர் தான் வச்சுக்க, யாரோ ஒருத்தர் இருக்கார். மண்ணாவும் அவரே இருக்கார் சுவாமி, கொயவனாவும் அவரே இருக்கார், இன்ஸ்ட்ருமெண்டாவும் அவரே இருக்கார், இருக்குன்னு வச்சுக்க. இப்ப அவர் மாறணுமா மாறப்படாதா? அவர் மாறினாதான் என்ன ஆகும், அந்த எந்த பொருள் அந்த பொருள் கிடைக்கும். அவர் மாறலன்னு அந்த பொருள் கிடைக்காது. சாஸ்திரம் என்ன சொல்றது,
பிரம்மத்துக்கு மாறுதலே கிடையாது. அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வ விஷ்ணவே. மாறுதலே கிடையாது. பிரம்ம மாறுபாட்டுக்கு உட்படாதது. நாம் ஆத்மாவும் மாறாது, சரீரம் தான் மாறும். இது மாறும். நேற்றுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு 10 வருஷம் இந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. எனக்கு 20-30 வருஷம் ஆயிரத்துல எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த சரீரம் மாறும். ஆனா பிரம்மம் மாறுபாட்டுக்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப மாறுபாட்டுக்கு உட்படாதுன்னு சொல்லிருக்கு. அப்ப என்னமா பிரம்ம இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்லணும். நீங்க பிரம்மத்தையும் உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், இது மூணுமே சொல்லி வச்சுட்டு இருக்கல. அப்ப என்னமா இருக்கணும் பார்க்கணும். இப்ப அதுக்கு உள்ள போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 காலட்சமா வச்சதான் அது புரியும். இல்லைன்னா புரியாது. இருக்கணும். எதுக்கு நீங்க என்ன சின்ன பிரம்மன் தான் முழு காரணம் அப்படின்னு தீர்மானம் வச்சு இப்ப அதான் சொல்றது பரமாணு காரணம், பிரதானம் காரணம், அணு காரணம் அப்படின்னு என்ன எப்படி சொல்லுங்க. ஒரு அணு இருக்கு, அது துவயணு ஆறுது, அது திரிசர அணு ஆறுது. இந்த மாதிரி ஒவ்வொரு அணுவும் சேர்றது. சேர்ந்து அணுன்னா ஆட்டம்னு பேரு. சேர்ந்துட்டு 2-3 சேர்ந்தாலும் என்ன ஆகுது, அது மாணிக்கியம் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி ஆகுது. அத போல அந்த அறிவியல்காரன் பேசுறது இது மாதிரி ஆகுதுன்னு. இதே விஷயத்த அன்னைக்கு இருந்த பிரம்மசூத்திரத்தை விசாரம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு அறிவியல்காரன் பேசிட்டு காரணம் அன்னைக்கு அவ விசாரணம் பண்ணியிருக்கா. அணுவை பத்தியும் துவய அணு, திரிசர அணு, துவயம்னா 2 அணு, திரிசரம்னா 3 அணு, இதெல்லாம் சேர்ந்து உலகம் உருவாயிடுது அப்படின்னு அவ ஆனா பிரம்மசூத்திரக்கார வியாச பகவான் நினைக்கிறார். அப்ப இது ஒரு பக்கம், ஜெகத்காரணத்துக்கு விசாரம் ஒரு பக்கம். மற்ற சில பேர் என்னன்னா சரியா அறிவியர்கள் அவர் பேசுறதுல என்னன்னா ஒன்றோடு ஒன்று முற்றிக்கிறது சுவாமி. சில கிரகங்கள்லாம் இப்படியே சொல்லப்படலாம். முற்றின்றபடியா இந்த கிரகம் உருவாயிடுது, அந்த கிரகம் இந்த கிரகம் வேகமா ஓடுறது. அது ஓடக்கூடிய வேகத்தை பார்த்தா அவ்வளவு வேகத்தை டபால்னு வெடிச்ச உடனே அதனால சில எத்தனையோ ஆயிரமான வருஷங்கள் கழிச்சு அங்க ஒரு பிரபஞ்சம் உருவாயிடுது அப்படின்னு சில இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்லையா. சரி, அப்ப எதுவுமே காரணம் இல்லை, பிரகிருதி காரணம் இல்லை, அணு காரணம் இல்லை, ஆட்டம் காரணம், எதுவுமே காரணம், பிரம்மமே காரணம். வியாச பகவான் தெரிவித்திருக்கார். இது பிரம்மசூத்திரம் நிரூபிச்சிருக்கார். இது நீங்க அப்படியே வச்சுக்கணும். நமக்கு இப்ப பார்க்க வேண்டிய சிருஷ்டி விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சிருஷ்டி விஷயம் பார்க்கச்சு குறுக்க இது வருமானோ, இது என்னவா பண்ணுவோம் ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருவோம். அதனால குறுக்க இது இந்த சந்தேகத்தை அடைய நிவர்த்தி பண்ணல. அப்படி எப்படி சிருஷ்டிக்க சொல்லணும்னா நான் முன்னாடி சொல்றேன், 40-50 காலட்சம் இருந்தா தான் அது அடிப்படையில இருந்து வந்தா தான் புரியும். இல்லைன்னா புரியும் இருக்கணும். அப்படின்னு மேற்கொண்டு பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கிறான். அப்ப அவருக்கும் சிருஷ்டி சக்தியும் கொடுத்தாச்சு. நித்தியசூரிகள் தபஸ் பண்ணி அவர் தபஸ்னா மானசீகமா பண்ணி சிருஷ்டிக்கு கொடுத்தாச்சு. அதற்காக நிச்சயம் சேர்ந்து யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சா அந்த யஜ்ஞத்துக்கு எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டோம். வசந்தோ அஸ்யாசீதார்த்தம் கிரீஷ்ம ரிது சமித்தாக கொடுக்கப்பட்டது, சரத் ரிது அபிஷாக கொடுக்கப்பட்டது, 3 ருதுக்களுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம இருக்கணும் பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் உபகரணங்கள் சப்தாசியாசன் பரிதயா திரிசப்த சமித கிருதாக தேவாயத்யம் தன்வானாக அபத்னன் புருஷம் பசும். பாத்துக்கோங்க, இந்த புருஷன் பசுவான பிரம்மா இதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்படி மறுபடியும் உங்களுக்கு அதை கொண்டு வந்து இதுல ஏன்னா அப்படி மந்திர சப்தத்தை ரொம்ப குறைச்சலா சொல்றேன், விஷயத்தை நிறைய சொல்றேன். இது சொல்லும் போதே ஒரு சந்தேகம் என்ன ஏற்படுதுன்னா சொல்றதெல்லாம் அந்த மந்திரத்துல இருக்கா இல்லையா, இவரா சொல்லிட்டு இருக்காரு போட்டிருக்கேன்னா அந்த மந்திரத்துல சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொரு சப்தத்துக்கும் இந்த மந்திரம் சொல்றது, இந்த மந்திரத்துல பதவர மாதிரி எழும். அதனால என்ன எசன்ஸ் அதை சொல்லிட்டு மேற்கொண்டு மந்திரம் சொல்றேன். அதான் சப்தாசியாசன் பரிதயகா திரிசப்த சமித கிருதாக 7 விதமான சமித்துக்கள் முன்னாடி பார்த்தோம். திரிசப்த சமித கிருதாக தேவாயத்யம் தன்வானாக அபத்னன் புருஷம் பசம். புருஷனான பசுவான பிரம்மாவை என்ன பண்ணாரு, பிரம்மாவை கொண்டு வந்து யூபஸ்தம்பத்திலே கட்டினார்கள், அந்த பிரகிருதியிலே கட்டினார்கள். அபத்னன் புருஷம் பகம் தன் யஜ்ஞம் பர்விச்சி பிரவுச்சன்னு புருஷம் ஜாதவத் கிருதகான்னு சொல்லி அப்படி பின்பு சம்ஸ்காரம் பண்ணப்பட்டது. யாருக்கு, அந்த பிரம்மாவுக்கு சம்ஸ்காரம் இருந்தது. அது வரைக்கும் நம்ம புரோக்ஷனம் பண்றான், போஷிக்கிறார்கள். அந்த புரோக்ஷனம் பண்ணப்பட்டது அப்படின்னு தெரியல. அப்படி இது பண்ணோன்னு
இது அச்சுதா முன்னாடி இருக்கக்கூடிய பிரம்மா தோன்றான். அதுக்கு மேல என்ன இருக்குது? தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதக சம்பிரதம் பிரிசதாக்கியம் பசூகு விஸ்தானி சக்கரேவாயவ்யானு ஆரண்யான் கிராமியாச்சேன். இது ஆரம்பத்து மாற்றம். சரி, இப்ப இதெல்லாம் வந்து இனி சிட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமானது சக்தி. அந்த ஊர்ஜா சக்தி. ஊர்ஜான்னு நம்ம வடக்கு தேசத்துல இருக்கலாம் மின்சாரத்துக்கு பேர் வச்சுக்கணும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஊர்ஜா சக்தி இருக்கு இல்லையா, அதுவும் உருவாயிடுச்சு. அதுக்கு இன்னொரு சக்தின்னு தயிர் கலந்த நெய், அந்த வீரியத்தையும் உருவாயிடுச்சு. பிரம்மா சிருஷ்டிக்கணும். சிருஷ்டிக்கணும்னா பகுஸ்தாம் சக்கரே வாயஜானு வாயுவோடு சேர்ந்த பட்சிகளை படைக்கிறார். வாயுவோடு சேர்ந்த பட்சிகளை படைக்கிறார். அதுக்கப்புறம் ஆரண்யான் கிராம்யா கயே. அப்ப நான் பிறகு காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகள் ஆரண்யான், அது அரண்யான் தான் காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகள். அடுத்து நாட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகள் கிராமியான், அப்ப நாட்டிலே இருக்கக்கூடிய படுத்தாச்சு. இது வரைக்கும் 10வது மந்திரம் வரைக்கும் இது பார்த்தாச்சு. ஆரண்யான் கிராமியாச்சையே பார்த்துக்கணும். மேற்கொண்டு 9வது மந்திரம் வரைக்கும். மேற்கொண்டு 10வது மந்திரம் அந்த 7 மந்திரங்களாலும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட்டது சொல்லியாச்சு. யாரு? பிரம்மாவுக்கு. அதுக்கு மேல இப்ப தசவித சிருஷ்டி, 10 விதமான சிருஷ்டி. இது பாகவதத்தை சுக்கராச்சாரியர் ரொம்ப நாள் தெரிவிக்கிறார். 10 விதமான சிருஷ்டிக்க சொல்றார். அதஸ்மாத் யஜ்ஞாத் சர்வகுதக ருசத் சாமானி ஜிக்னிரே சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாது எதஸ்தஸ்மாத் ஜாயதானு. இனி வேதங்கள் என்ன நிமிடம் ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா காலம்லாம் பார்த்துட்டோம். காலம் உங்களுக்கு ஞாபகம், உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும், அதுல நீங்க கேட்கலாம். இல்ல சந்தேகம் தான் நீங்க காணிக்க முடிஞ்சதுக்கும் கேட்கலாம், தவறு இல்லை. இனி வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, சந்தஸ்கள் என்ன, இது எத்தனையும் பிரம்மாவிடத்திலிருந்து உருவாக போகிறது. ஏன்னா இன்னும் இல்லையா, இப்ப உருவாக போறது இல்லையா? அப்படிப்பட்ட யஜ்ஞத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட அபிஷை கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மத்திலிருந்து முழுவதும் உருவாகணும். சரி, உருவாகணும்னா பிரம்மாட்டது ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இதெல்லாம் உருவாகணும் சொல்லியாச்சு. உருவாகணும் சொன்ன உடனே நமக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு. பண்ண முன்னாடி வேதமே இல்லையா சுவாமி? வேதங்கள் இப்பதான் பிரம்மாவை சிருஷ்டிக்கப்படுறாரு போட்டிருக்கு. அப்ப முன்னாடி வேதங்கள் கிடையாது. எப்ப வேதங்கள் கிடையாதோ அப்ப வேதங்கள் அப்பௌருஷம் சொல்றாரு. ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கே, நிச்சயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கே, எப்பவும் உண்டு வேதம் சொல்லிட்டு இருக்கே. இப்ப தெரியுது சாமானி ஜிக்னிரே சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாது எதஸ்தஸ்மாத் ஜாயதா. இனிமே பறக்க ஜாயத்துல பறக்கிறது, பிறக்க போறது வேதங்கள், பிறக்க போறது வேதங்கள், பிறக்க போறது இல்ல. அந்த மந்திரத்தை பார்த்தா அப்படித்தானே தெரியுது வேதங்கள் பிறக்க போகுது. வேதத்தை பறக்கணும் சொல்லிட்டு இருக்கையா? நீங்க என்னமோ வேதங்கள் நித்தியமும் சொல்லின்றீர்கள், அப்பௌருஷம் சொல்றீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கச்சே. அப்ப ஆத்மா ஒருத்தர் தான் நித்தியமா, இல்ல அவரும் நித்தியமா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு. ஆத்மா பிறக்கிறதே கிடையாது, எப்போ அழிந்துதான் இருக்கும். பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது, ஆத்மாவுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்ப சரீரத்தை வைத்து கூடதான் ஆத்மாவுக்கு பிறப்பேற்க கொடுக்கணும். சரி இருக்கட்டும், அப்படி இருக்கச்சே. இப்ப சரீரம் விட்டு போயிடுச்சுன்னா மரணம். சரீரத்துக்குள்ள புகுந்தா பறந்துருக்க சொன்னேன், குழந்தை பறந்துட்டு. அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போயிட்டுன்னா மரணம் போயிட்டு ஆத்மா ஆயிடுச்சுட்டோம், கிளம்பி போயிட்டான்னு சொல்றவனும் அந்த நிலைக்கு வந்துடுச்சு. அப்படி இருக்க செய்து. அதே போல இங்க வாக்காலாபமாக வேதங்கள் உருவாயிடுச்சுன்னு சொன்னாலும் நேத்து இல்லாம இன்னைக்கு வேதங்கள் உருவாயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் இல்லை. புரியுது? சுவாமி அவர் பிறந்தார், அவர் நேத்திக்கு தான் பிறந்தார், இவர் நேத்திக்கு தான் அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றோம். சொந்ததுன்னா அப்ப நேத்திக்கு பிறந்ததுன்னா அது ஆத்மாவோட சேர்த்துன்னு சொல்றோம். ஆத்மா நேத்திக்கு பிறந்ததா? இதுக்கு முன்னாடி இல்லையா? எப்பயுமே உண்டு, எந்த நிலையிலும் உண்டு. ஆத்மான்றது எப்போ சிவைகளும் போனாலும் உண்டு, எங்க போனாலும் உண்டு. அது ஆத்மாவை நினைக்க முடியாது. நைனன் சிந்தஞ்சு சத்ரானின் கண்ணனை கீதையில தெரிவிக்கிறார். கொளுத்த முடியாது, நினைக்க முடியாது, உலர்த்த முடியாது, எரிக்க முடியாது, என்ன வேணாலும் அடிக்க முடியாது, இதையும் பண்ண முடியாது. அது இப்படிதான் இருக்கும். அப்ப அது ஒண்ணுமே ஆகாது. சரி, அது அப்ப பிறப்பிறப்புன்றது இந்த சரீரத்துக்குள்ள போனா பிறப்பு, சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பி போயிடுச்சுன்னா இறப்புன்றோம். அதே போல இங்க பிறக்கிறது அந்த ரிக்வேதங்கள் உருவாக்குறதுன்னா உருவாக்குறதுன்னா
இதுவே ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, இதெல்லாம் புதுசா உருவாக்குறான்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம் பண்ணா என்ன, பிரம்மா மூலமா பிரகாசப்படுத்துறாருன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதங்கள் என்னைக்குமே இருக்கும். அப்ப 4 பிரளயம் சொன்னீங்களே சுவாமி, நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம். 4 பார்த்தோம் போதும் நல்லா ஞாபகம் வந்துருக்கு. ஆத்தியந்திக பிரளயமும் நித்திய பிரளயமும் ஒரு மனுஷனை பொறுத்து இருக்கு. ஒரு தனி மனிதனை பொறுத்தது ஆத்தியந்திக பிரளயம், அதே போல நித்திய பிரளயம். ஏன்னா நித்தியமே கிளம்பி கிளம்பி போயிட்டு இருக்கணும், அது நித்திய பிரளயம்னு பேரு. ஆத்தியந்திக பிரளயம்னு என்னது, கிளம்பி போனவா திரும்பி வரமாட்டான், அதுக்கு ஆத்தியந்திக பிரளயம்னு பேரு. ஆனா இங்க பிராகிருத பிரளயம்னா என்னது, பிராகிருத பிரளயம் பிரம்மா ஆயுட்காலம் முடிஞ்சுடுறது. பிரம்மாவுடைய ஆயுட்காலம் போயிடுறதும் போயிடுத்துன்னா அப்ப வேதம் போயிடு போகணும். வேதம் இருக்குமா? 14 லோகம் போயிடுத்து, பிரம்மாவும் போயிட்டாருமோ, அப்ப யாருமே இருக்க மாட்டாரு. உடனே இருக்க மாட்டாருன்னா பகவானுடைய திருவுள்ளத்துக்குள்ள அந்த வேதம் இருக்குமே நின்றுக்கும். ஆத்மாவே இருக்கு, ஆத்மா. ஆனா இந்த ஆத்மா பிரகாசப்படுவதற்குண்டான சரீரம் இல்லாம இருந்துருக்கு. அதே இந்த வேதம் பிரகாசப்படுவதற்குண்டான அந்த நிலை இல்லாம யாராவது சொல்லணும்னு சொல்றதுக்கு யாருமே இல்லையே. ஆனா பகவானுடைய திருவுள்ளத்தில் இருக்கு. அந்த திருவுள்ளத்திலிருந்து பகவான் பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவுக்கு முதல்ல வேதத்தை உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டுதான் மேற்கொண்டு சிருஷ்டிக்காரமே பிரம்மா பண்றான்னு அர்த்தம். அப்ப பிரம்மா என்ன பண்றாரு, பிரகாசப்படுத்துகிறார், பிரகாசப்படுத்துகிறார் அர்த்தம். ஏன்னா இது பிரகாசப்பட ஏற்கனவே உண்டு, பிற்பாடு. ஆனா ஏற்கனவே நல்லா வளர்ந்து இருந்தது. இப்ப பிரம்மா மூலம் பிரகாசப்படுத்தார். ருஷாமானி ஜிக்னிரே, ருக்குக்கு சாமத்துக்கு உருவாயிட்டுனா ரிஷத் சாமானி ஜக்னிரே உருவாயிட்டுன்னு பாருங்க. ருக் வேதம் என்ன, யுஜஸ் வேதம் என்ன, சாம வேதம், இந்த வேதங்களை உருவாயிட்டு ரிஷத் சாமானி. புரியுதுக்கா? ருக்கு யஜஸ் சாமம் இந்த 3த்துக்குமே திரையின்னு பேரு. இந்த வேதத்துக்கு பேரு திரையின்னு பேரு. பகவானுக்கு திரையீசன், பகவானுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா, திரையீசன். திரையீசன் பேரு, திரையீமயன், திரையீசன், இந்த மாதிரி பேரு அப்படின்னு. ஆனா வேதங்களையே தனக்கு சரீரமாக கொண்டவன் திரையீசன், திரையீமயன். வேதங்களையே தனக்கு சரீரமாக கொண்டவன். இந்த பகவானுடைய சரீரத்தை தொட்டு, சரீரமே வேதம், அவருடைய சரீரமே தான். அப்ப வேதங்கள் நமக்காக கொடுத்தவர் பகவான். இது இருக்க சுவாமி, இப்ப பகவானே வேதமா அப்படின்னு. ஆமா, ஆழ்வார் திருவங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருநெடுந்தாண்டகத்துல முதல் பாசுரம், மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் 4ஆய். வேதம் 4 வேதமாகவும் பகவானுக்கு பிறக்கொழியாய் முளை தெரிந்த திங்கள் தானான் இருக்கிறையா. அப்ப 4 வேதத்தை கொடுத்ததே பகவான் தான். ஆனா இதுல கொடுத்ததுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும், அப்ப இவர் தான் சிருஷ்டித்து கொடுத்திருக்கார், அதுக்கு முன்னாடி இல்லையானா எப்போ எந்த நிலையில் இருக்கு இல்லையா. அதனாலதான் அதான் அப்புறம் பிரதாதி பிரதேய சம்பந்தம் அப்படின்னா பகவானோட எப்போ வேதம் நின்று, அதுதான் பிரதாதி பிரதேய சம்பந்தம். அந்த அந்த ஒரு வேதங்களை கொடுக்குறான்னா நான் பெற்றுக்கொள்ள இல்லையா. அப்ப பெற்றுக்கொடுச்சு அதுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் கொடுக்க 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 ஓ இவர் தான் சிருஷ்டித்து கொடுக்குறாரோ அப்படின்னா பகவானாலையும் சிருஷ்டிக்கப்படவில்லை வேதம். அப்ப பகவானும் உருவாக்கலையா, அவராலும் உருவாக்கப்படல. அப்ப என்ன சுவாமினா வேதம் எப்பவுமே இருக்கு, நிச்சயமா இருக்கக்கூடிய வேதம். இந்த காலத்துல ஆரம்பித்தது, இந்த காலத்துல முடிவே வேதத்துக்கு கிடையவே கிடையாது எப்ப. ஆனா வேதம்லாம் வேறு இவர் கொடுத்திருக்காரு, இவர் கொடுத்திருக்காரு, இவர் பாசுரங்கள்லாம் வருதுன்னா பிரகாசப்படுத்தினார் அர்த்தம், பிரகாசப்படுத்தினார் அர்த்தம். இப்ப ஒண்ணு சொன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியுது. இப்ப திருவாழ்மொழி இருக்கணும், ஆழ்வாருடைய திருவாழ்மொழி பாசுரம் 1102 பாசுரங்கள். பக்தாமிருதம் சஜனானமோதனம் சர்வார்த்த தந்தி ஷடகோப வாங்மயம் சரஸ்தாக்கு உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் நாதமணிகள் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சேது அப்படிப்பட்ட திராவிட வேதசாகரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி ஆழ்வார் படைச்சாரான்னா கிடையாதுன்றார். புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறேன். அப்ப நம்மாழ்வார் பண்ணப்பட்ட திருவாய்மொழி கிடையாது, அது இல்லை. நீங்க பாட்டு நல்லா பார்த்தல, ஒவ்வொரு 11 பாட்டு கடைசியில என்ன தெரியுமா வருது,
குருகூர் ஷடகோபன் சொன்ன, குருகூர் ஷடகோபன் சொன்ன, குருகூர் ஷடகோபன் சொன்ன, நீங்க 100 திருவாய்மொழி வந்துட்டு இருக்கு, சாட்சியே இருக்கு. அவரே தன் வாயார் சொல்லியிருக்காரு, குருகூர் சாஹிப் தான் தான் சொல்லியிருக்கேன் 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 சொல்லியிருக்காரு. அப்படி கட்சிது அவர் பாடலைன்னு, அவர் பாடவே இல்லைன்ட்டு. அப்புறம் என்ன சுவாமி அவர் பண்ணார்? அவர் பாடல, அவர் என்ன, அவர் கட்டாட்சித்தார், பிரகாசப்படுத்தினார். திருவாய்மொழியையே அவர் பிரகாசப்படுத்தினார், அவர் பாடவே இல்லைன்னு. அப்ப யார் பாடினார்? பகவான். அவரை யானாய் தன்னை தான் பாடி என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி. திருவாய்மொழியே ஒருத்தர் பாடாம இப்ப ஆழ்வாரையே பாடல்னு சொல்றச்சு, அப்ப வேதம் வந்து இன்னார் பாடி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியும். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஏன்னா திருவாய்மொழிக்கு அந்த மாதிரி வைபவம் உண்டான் உண்டு. பராசர பட்டர் என்ற பெரியவர் அவர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பராக்ஷ அஷ்டகம் என்கிற ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல சகஸ்திரசாகாம் ஓ அஹ்யஹா அத்ராட்சேதி திராவிடியும் பிரம்ம சங்கீதாம். சகஸ்திரசாகம் 1000 சாகைகளோடு கூடியிருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழியை யகா அத்ராட்சேதி, யார் ஒருத்தர் கட்டாட்சித்தாரோ, அதான் எடுத்திருக்கார். அது சகஸ்திரசாகம் ருஷும் திஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவ விபோதிதம் சகஸ்திரசாகம் யகா அத்ராட்சேதி திராவிடியும் பிரம்ம சங்கீதாம் யத்கோ சகஸ்த அபகந்தி தமாம் சிபும்சாம் நாராயணோ வசதி யத்ர சசங்க சக்ரக யன்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராகா தஸ்மை நவகா வக்ரபூஷண பாஸ்கராயன் தெரிவிக்கிறான். இதுக்கு சொல்ல வந்தா அந்த மாதிரி இருக்க செய்து அந்த சகஸ்த சாகம் 1000 சாகைகளோடு இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி 1102 பாசனங்களை கட்டாட்சித்தார்னா பராசர பட்டர் எழுதினார். கூறத்தாழ்வாடி திருக்குமார் கட்டாட்சித்தார்னா பார்த்தார், அவ்வளவுதான். இப்ப ஒண்ணு வேண்டாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. பெருமாளுக்கு பிரசாதம் வைக்கிறோம், அவர்கிட்ட கொண்டு வச்சுட்டு சாப்பிடு சுவாமி சாப்பிடு சுவாமி சாப்பிடு பண்ணிடுவோம். ஒவ்வொரு பொருட்காக அவர் எடுத்துக்கிறாரு, என்ன பண்றாரு? அது பாக்குறாங்க. அது பார்த்த உடனே முதல்ல சாதமா இருந்தது, இப்ப பார்த்ததுக்கு பிரசாதம் ஆயிடுச்சு. அவர் பார்வைக்கு அத்தனை வைபம். அதே போல நம்மாழ்வார் திருவாய்மொழியை பார்த்தார், அதான் கட்டாட்சித்தார்னு பேரு. அவ்வளவுதான், அவரும் பாடல். சரி, அவருக்கு குருகூர் ஷடகோபன் சொன்ன வந்திருக்க சுவாமி, வந்திருக்குன்னா பெருமாள் போட சொன்னார், போட்டுள்ளார், அவ்வளவுதான். இது பெரிய விசாரத்துக்கு இந்த விசாரத்து போகணும், இது பாடல்னு வச்சுக்கோ. சொல்றேன் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல அப்படின்னா அத்ராட்சின்னு சொல்லியிருக்கோமோ, திராவிட வேதத்தையே பார்த்தான்னு சொல்லியிருக்கும் போச்சு, சம்ஸ்கிருத வேதத்தை சொல்லணுமா? திராவிட வேதமே இல்லையே சுவாமி, அவரே பார்த்தாருன்னு வந்திருக்கு. அதே போல இந்த சம்ஸ்கிருத வேதமா இருக்கு, ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் இதெல்லாம் என்ன பண்ணாரு? கட்டாட்சிக்கிறல இவர் பிரகாசப்படுத்தினார் பிரம்மா அப்படின்னு தெரிவிக்கிறா. பிரகாசம் அப்ப வேதங்கள் பிரகாசப்படுத்தினார். இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப வேதம் இப்ப சிருஷ்டி காலம் வந்துருச்சு, வேதம் வந்தா தான் ஒரு சிருஷ்டிக்க முடியும். அப்ப வேதங்களை பிரகாசப்படுத்த இந்த வேதத்தையே 3ஆ பிரிக்கலாம். என்ன மறுபடியும் குழப்பங்கள் 4 தானே வேதம், ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அந்த வேதம் 4 தானே, 4 தான். ஆனா 3ன்னு சொல்லலாம். நாடகத்துல சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா பாருங்க, ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் 4 இருக்கணும். ஆனா அந்த வேதத்துக்கு இன்னொரு பேரு உண்டு, திரையின்னு பேரு. வேதத்துக்கு திரையின்னு பேரு. 4 வேதங்கள் இருக்கும், அதற்குரிய பகுதிகள் 3. 4 வேதம் இருக்கு, ரிக்யஜ சாம அதர்வனம் இருக்கு. ஆனா அதோட பகுதிகள் என்ன? 3 தான் பகுதி. கொஞ்சம் நல்லா கட்டுவோம். ரிக்குன்னா ரிக்குன்னு ஒண்ணுக்கு பெயர், யஜுஸ்ன்னு ஒண்ணுக்கு பெயர், சாமம்னு ஒண்ணுக்கு பெயர். இப்ப இதெல்லாம் சொல்றதெல்லாம் என்னது? வேதத்தின் பெயர் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. வேதத்துடைய பெயரே கிடையாது, இந்த மந்திரத்தினுடைய பெயர். இதற்கான இந்த மந்திரத்துக்கு ரிக் மந்திரம்னு பேர், இந்த மந்திரத்துக்கு யஜுஸ் மந்திரம்னு பேர், இந்த மந்திரத்துக்கு சாம மந்திரம்னு பேர், அந்த பேரு. அப்ப ரிக்கா இருந்தா என்ன பண்ணுவோம்? பாதபத்மமா இருக்கும். இந்த ரிக்குக்கும் யஜுஷுக்கும் சாமத்துக்கும் என்ன வித்தியாசம்? மந்திரத்துல சொல்லிட்டு இருக்க, வேதம் விட்டுருக்கோ. இப்ப வேதத்தையே சொல்லல, ரிக்குக்கும் யஜுஷுக்கும் சாமத்துக்கும் மந்திரத்துல என்ன வித்தியாசம்னா, ரிக் மந்திரமா இருந்தா பாத பத்மமா இருக்கும்,
அப்படின்னா பாத பத்மமானது ஒரு பொருள் அந்த பாதத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா அதுக்கு ரிக்மந்திரன்னு பேர். ஒரு பொருள் என்ன பண்ணும், ஒரு சப்தம் இருக்கு, அந்த சப்தம் ஒரு பாதம் எடுத்துட்டோம், மேல எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த பாதத்துக்குள்ளே அந்த சப்தத்தின் அர்த்தம் முடிஞ்சு விட்டோம்னா அதுக்கு ரிக்குன்னு பேரு. அதே அந்த பொருள் அந்த பாதத்துக்குள்ள முடியாமல் பாதத்தை தாண்டி அடுத்த மந்திரத்துக்கு போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அதுக்கு எஜுஸ்ன்னு பேரு. என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இதெல்லாம் நீங்க இது கொஞ்சம் சிரமமா அடி முடியல சொல்லிட்டேன்னு எனக்கு வேற வழி தெரியலன்னா இப்படிதான் சொல்லி ஆகணும். இதுக்கு மேலே இன்னும் நம்ம எப்படி சொல்லணும்னா போர்டு வச்சு எழுதினா கூட இன்னும் ரொம்ப நாளைக்கு உண்மையா கேட்டா நல்லா புரிஞ்சுக்கும், இல்ல மறுபடியும் ரெக்கார்டிங் கேட்டா நல்லா புரிஞ்சுக்கும். இப்ப ரிக்கா இருக்கணும்னா பாத பத்மம் அப்படின்னா ஒரு பொருள் அந்த பாதத்துக்குள்ளே முடிஞ்சு விட்டோம்னா அதுக்கு ரிக்குன்னு, ரிக்வேதம் இல்ல, ரிக்கு மந்திரம்னு பேர். அந்த பாதத்துக்குள்ளே முடியாம பாதத்தை தாண்டி அந்த மந்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப அதுக்கு எஜுஸ் மந்திரம்னு பேரு. இது ரெண்டு வந்துருச்சா? அப்ப சாமம் பாதத்துக்குள்ள இருந்தா ரிக் மந்திரம், அந்த பாதத்தை தாண்டி எடுத்தோம்னா எஜுஸ் மந்திரம். சரி, புரியுது. அப்ப சாமம்னா ரிக் மந்திரத்துக்கு இசையை கூட்டினா சங்கீதம், சங்கீதத்தை கூட்டினா சாமம். இவ்வளவு அழகா இருக்கு. ரிக்குன்னா அந்த பாதத்துக்குள்ள அமையணும், பாதத்தை தாண்டித்தனா எஜுஸ் ஆயிடுது. அப்ப சாம வேதம்னா என்னது, இந்த ரிக் மந்திரத்துக்கு சங்கீதத்தை கூட்டுறேன், சங்கீதத்தை கூட்டின உடனே அது சாமம் ஆயிடுறது. சரி சுவாமி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற புரியும்படியே சொல்லப்படாத சுவாமி, எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஆனா எக்ஸாம்பிள் நம்ம தமிழை பார்க்க முடியாது, அதே சம்ஸ்கிருத வேதத்தை தான் எடுக்கணும். பிரம்ம விது ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிஷிதங்குகாயாம் பரமே வியோமன்னு சோஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்யதா. இது ஒரு சாஸ்திர வாக்கியம். பிரம்மவிதி ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்த, இதுல இருந்து தைத்திரி உபனிஷத்துல வருது. ஒரு பெருமாள் கோயில திருமஞ்சனம் நடக்கிறதுனாலே பிருகுவல்லி, சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, தைத்திரி உபனிஷத்து அதுக்குள்ள இது பிரம்மவிதாப்னு பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிஷிதம் குகாயாம் பரமே யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபச்சிதேதி தஸ்மாத் பாயே தஸ்மாதாத்மன ஆகாசஸ் சம்பூதக ஆகாசாத் வாயுகோ வாயோரக்னிகி அக்னேராபகா அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஔஷத. இப்படி போயிடும். இப்ப ஆச்சரியமா மந்திரங்களும் நல்லா இருக்கும். இப்ப இந்த மந்திரத்துக்குள்ளே ரிக் இருக்கணும், எஜுஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் சாமம் இருக்கும், மூணுமே இருக்கணும் இல்லையா? இங்க ரிக் எது, எஜுஸ் எது, சாமம் எதுன்னு ஒண்ணும் சமமே கிடையாது, ஒரு சமம். ஆனா நம்ம இதே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாத்துக்கணும் என்னன்னா பாருங்க, இது வேத வாக்கு. யார் ஒருத்தர் பிரம்மத்தை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரோ, என்ன இருக்கு, பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு கிடையாது. யார் ஒருத்தர் பிரம்மத்தை தெரிந்து கொண்டிருக்காரோ அவன் அமிர்தமயமான மோட்சத்தை அடைகிறான். பிரம்மவித் ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா, அவனா அமிர்தமயமான பரமத்தை அடைகிறான். இது நல்லா முடிஞ்சுட்டு ஒரே பாதத்துக்குள்ளே என்ன சப்தமோ அந்த சப்தம் முடியாது, அர்த்தமும் முடியாது, ரெண்டுமே முடிவு. அந்த பாதத்துக்குள்ளே சப்தமும் முடியாது, அர்த்தம் முடியாது. முடிகிறபடியாலே அது வந்துட்டணும், முடிஞ்சு போயிடுத்தணும். இப்ப இதுக்கு ஒரு புள்ளி குத்திடலாம், இது வந்துட்டு. அப்ப அர்த்தம் அதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா? அப்ப பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் பிரம்மத்தை அடைகிறான். பொருளும் அதுக்குள்ளேயே பூர்ணமா இருக்குன்னு தெரியாது, சப்தமும் அதுக்குள்ளேயே கொடுக்கப்பட்டு புரியுது. அடுத்து ததா ததேதாப்யுக்தா பிரம்மவிதி ஆப்னோதி பரம், இது ஒண்ணு. ததேஷாப்யுக்தா, அப்ப பொருளும் சப்தமும் நன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அப்ப பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லணும்.
அந்த அடையாளம் சொல்றது இப்படி அடையாளம் சொல்றது பிரம்மம் சத்தியமா இருக்கும், ஞானமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், அப்படிப்பட்ட நிலையா இருக்கும் பிரம்மம் அப்படின்னு. அப்ப பாதம் சொல்லி முடிந்து போயிடுத்து, அர்த்தம் முடிஞ்சு போயிடுத்து. இப்பதான் அடுத்தது ஜாகிரதையா பார்க்கணும். இது ரெண்டுமே சரியா வந்துட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப பிரம்மம் சத்தியமா இருக்கும், ஞானமா இருக்கும், அனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இப்ப அடுத்தது என்ன அடுத்தது இருக்கக்கூடிய நிலை என்னன்னு பாக்குறா பாருங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வந்து இல்லையா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிஷிதம் குகாயாம் பரமே வியோமன்னு சோஸ்துதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்யதா அப்படின்னு சப்தம் முடியச்சு. இப்ப இதுல அர்த்தத்துல யஹா யோ யோவேத யஹா யஹான்னு வந்துட்டாலே என்னன்னா எவன் ஒருத்தன் அப்படின்னு ஒரு தொடங்கும். யார் ஒருத்தர் யார் ஒருத்தர் எவன் ஒருத்தரும் தொடங்கும். அந்த யார் ஒருத்தரும் தொடங்கினாலே என்னன்னா அர்த்தம் முடிய போறது இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் இப்படி 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 இப்படின்னு நாலஞ்சு விசேஷங்களை விட்டுடும். இஷ்டுட்டு முற்றுப்புள்ளி வைக்கணுமோனோ சாஸ்திரம் உடனே பண்ணாது. அது பண்ணாதபடியான பரவே வியோமன்னு அப்படின்னு ஆகாசத்துக்குள்ளேயே வைகுண்டத்துக்கு இருப்பான எவன் ஒருத்தன் அறிஞ்சு கொண்டானோ பிரம்மத்தை பத்தி யார் ஒருத்தன் ஆகாசத்துக்குள்ளே வைகுண்டத்துக்குள்ளே இப்படி என்று யார் ஒருத்தன் அறிந்து கொண்டானோ இவ்வளவு சொல்ல 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 பாதம் முடிஞ்சு போயிடுத்து. இன்னும் நமக்கு விஷயம் வரல, ஆனா பாதம் முடிஞ்சு போயிட்டணும். எவன் ஒருத்தன் அறிஞ்சு செய்கிறானோ எவன் ஒருத்தன் அறிஞ்சு செய்யலையோ அது இல்ல, அர்த்தத்துக்கு அடுத்த பாதத்துக்கு போறது. இந்த அர்த்தம் இந்த பாதத்துக்குள்ள முடியணுமோன்னு முடியல, அடுத்த பாதத்துக்கு போறது. எப்படி போறது? சோஸ்குதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபசிதான்னு அந்த பிரம்மம் மற்ற அனைத்து கல்யாண குணங்களோடு அனுபவிக்கிறான்னு ரெண்டாவது பாதம். அந்த ரெண்டாவது பாதம் அர்த்தத்துக்கு போய் இப்படி எத்தணும். அப்ப ஒரு பாதத்தை விட்டு மற்றொரு பாதத்துக்கு போறதுனும் போறபடியால இதெல்லாம் ஒரு மாதிரி தாண்டி போனபடியாலே அதுக்கு என்ன பேரு? ஒரு பாதத்துக்குள்ளேயே இருந்தா இருக்கு, அந்த பாதத்தை தாண்டி அடுத்த பாதத்துக்கு போனா எதிர்ச்சுன்னு சொல்றோம். அதே அந்த அதே அந்த ரிக்கே சங்கீதத்துக்கு கூட்டினா சாபம்னு சொன்னோம். ஆனா இப்ப வந்து இதே ரிக்குக்குள்ளேயே 3 மந்திரங்கள் வரலாம். எந்தெந்த 3 மந்திரங்கள்? இப்ப 3ன்னா இப்ப இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப ரிக்கு எதிர்த்து சாமம் சொல்லணும் 3 மந்திரங்கள். 4வது அதர்வனம் இருக்குன்னா இந்த 3 சேர்ந்து என்ன சொல்றது? அந்த அதர்வனம். அதனால தையி 3 மந்திரங்கள் பிரதானம். என்ன திரிவேதின்னு சொல்லுவா, சதுர்வேதின்னு சொல்லுவா, திரிவேதின்னு சொல்லுவா. ஒண்ணும் தவறு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். திரிவேதின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சதுர்வேதின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். 4 வேதங்கள்னா என்ன அர்த்தம்? அதர்வன வேதத்தை சேர்த்திருக்கான்னு அர்த்தம். இப்ப திரிவேதின்னு அதர்வனத்தை வேதத்தை சேர்க்கலன்னு சுவாமி அர்த்தம்னா இந்த 3 வேதங்கள் கலந்ததுதான் அதர்வனம். எப்ப 3 வேதங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அப்ப அதர்வனத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால திரிவேதின்னு சொன்னாலும் சதுர்வேதின்னு சொன்னாலும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. இது சொல்ல வந்தோம்னா அப்ப ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சமவேதம், இதெல்லாம் மந்திரங்கள். அந்தந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த மந்திரங்கள் தன் தகுந்தா போல அந்தந்த ஒரே பாதத்துக்குள் முடிச்சுன்னா ரிக்கு, பாதத்தை தாண்டினா எஜிசு, அதே அந்த ரிக்குக்கு இசையை கூட்டினா சாமம். இது இத்தனையும் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்துச்சு. சரி, இப்ப ஆனா இந்த இடத்துல வருவோம், ரிக்வேதத்துக்குள்ளேயே 3 மந்திரங்களும் வரலாம், எதிர்வேதத்துக்குள்ளேயே 3 மந்திரங்களும் வரலாம், சாமவேதத்துக்குள்ளேயே 3 மந்திரங்களும் வரலாம். இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இது வந்துருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இப்ப இதெல்லாம் பண்ணியாச்சு, இதை பண்ணணும். இப்ப அவர் வந்தது எதுக்காக? பிரகாசப்படுத்துறதுக்காக வந்தாருன்னு தெரியுது. இது ரிக்வேதம், இது எதிர்வேதம். சரி சுவாமி, இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறோம்? இது சிருஷ்டி காலம் நம்ம பார்க்கறது. சிருஷ்டி காலத்துல ரிவேகம் இது, எதிர்வேதம் இது, சாமவேதம் இது, அஜர்வேத வேதம் இதுன்னு அப்படின்னு பிரிஞ்சு இருந்ததுன்னா ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கலந்து கட்டி தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கைத்தம் பருப்பு 4ஐயும் சேர்த்தாச்சு. 4 வேதம் வச்சுக்கோ, 4ஐயும் சேர்த்துச்சு. சுவாமி என்ன சுவாமி பண்ணலாம்?
எது தோரம் பருப்பு, எது உளுத்தம் பருப்பு, எது கடலை பருப்பு, எது இந்த பருப்பு எப்படி தெரியும் சுவாமி? தெரியும்னா சரி, எப்படி பண்றது? எப்படி பண்றதுன்னா பிரிச்சுதான் எடுக்கணும். ஆனா பிரிச்சது என்னைக்கு சுவாமி? துவாபர யுகத்துல வியாசர் பிரிச்சார். அப்புறம் அதுக்கும் அப்ப கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் கடைசி வரைக்கும் அது பிரிக்கப்படலையா? பிரிக்கவே இல்லை, அப்படியே இருந்து இந்த 4 வேதங்களும், இது ரிக்வேதம், இது எஜுர்வேதம், இது சாமவேதம், இது அதர்வண வேதம். அப்படி மறுபடியும் சொல்றேன், இது ரிக் மந்திரம் என்றது தெரியும், இது எஜுஷ் மந்திரம் என்பது தெரியும், இது சாம மந்திரம் என்பது தெரியும். ஆனா இது ரிக் வேதமான்றது தெரியும். எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கணும், எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொன்ன இப்படி பண்ணுவீங்க. நீங்க 4000 திவ்ய பிரதம் வச்சுருக்கிறோம் திருப்பல்லாண்டு, அதுக்கப்புறம் வண்ணமாடங்கள் திருப்பதி, பெரியாழ்வார் திருமொழி, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நாச்சியார் திருமொழி, அதுக்கப்புறம் வந்து திருப்பாவை, அதுக்கப்புறம் திருச்சந்த விருத்தம், அமல்நாத பிரான், கண்ணின் செலுத்தாம்பு, அதுக்கு மேற்கொண்டு திருமாலை, குலசேகர ஆழ்வாருடைய பாசனங்கள், பெருமாள் திருமொழி, என்னென்ன ஒன்று அப்படியே எல்லாத்தையும் 24 பிரபந்தத்தையும் ஒன்னா கலந்தாச்சு சுவாமி. எதாவது புரியுமா? அந்த மாதிரிதான் ஆழ்வாருக்கு கொடுத்துட்டான். ஆழ்வாருக்கு அப்படிதான் அவ பாட்டு கெடுகடுன்னு பண்ணி போயிட்டே இருந்துட்டா, அவ பிரிக்கல. அதுக்கப்புறம் நாதமொழிகள் வந்துதான் பிரிச்சார். அதை பிரிச்சாரணும். அதே போல இந்த ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களும் கலந்த கட்டியா தான் இருந்தது. எது போல துவரம் பருப்பு, உளுத்த பருப்பு, கடலை பருப்பு, கைத்தம் பருப்பு, 4 சேர்ந்தாச்சுன்னா சுவாமி எனக்கு உளுத்த பருப்பு உனக்கு இட்லி போட்டுக்கணும்னா உளுத்த பருப்புனா ஒரிக்க எடுத்துப்பா. அந்த மாதிரி கட்டமா இருக்கா சொன்ன. அந்த காலத்துல இருக்கிறவங்க இது கட்டம் தெரியல. ஒண்ணு வேணாம், இன்னைக்கே நீங்க அரிசி எல்லாம் இப்ப வந்து அப்படி சும்மா ஒரு விளம்பரம் அதுக்குள்ள வச்சு சுவிட்ச் போட்டாச்சுன்னா அதையும் நல்லா கூப்பிடுறது ஆயிடுச்சுன்னு. அந்த காலத்துல முதல்ல அதை புடைக்கணும், புடைச்சி எடுத்துட்டு மேற்கொண்டு அதை வந்து அப்படி இது பண்ணி 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 அதுல கல் எவ்வளவு இருக்கு, இது எவ்வளவு இருக்கு, அது இருக்கு பார்த்து 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 எடுத்து அது பணத்துக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு ஆயிடும். இன்னைக்கு அந்த மாதிரி. ஆனா அந்த நிலை அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தா, அது பொறுமையோடு பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதான் என்ன சுவாமி அரிசின்னு கேட்கிறோம்னா, அதே போல அந்த காலத்துல 4 வேதங்கள் ஒன்னா இருந்தாலும் அதை பிரித்து பார்த்து படிக்கக்கூடிய சக்தி, அதனுடைய அனுபவத்தை எடுக்கக்கூடிய சக்தி பூர்ணமா அந்த காலத்துல இருந்த வாழ்க்கை இருந்திருக்கு, நன்மை பண்ணிட்டு இருந்தா. இது போக 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 ஓ இவாளுக்கு இனிமே இதெல்லாம் பார்க்க போறது கிடையாதுன்னு மகா ஞானி வியாச பகவான், சாமானியப்பட்ட மகா ஞானி அவன் ஞானம் தெரியும். ஆனதான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, வியாசம் வசிட்ட நப்தார். அந்த குரு பரம்பரை கூட வியாசரதான் எடுத்திருக்காரு. வியாசரை பிரதானமா எடுத்துட்டு வியாசம் வசிட்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகல்வசம் பராசராசரம் வந்தே சுகதாபம் தப்போனிதம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்னு தெரிவிக்கிற இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த வியாசம்னா என்னது? பகுத்தல், பிரித்தல். அந்த பிரித்து பண்ணக்கூடிய பிரி, இது ரிக்வேதம், இது எஜுர்வேதம், இது சாமவேதம், இது அதர்வண வேதம், பிரிச்சு அவதான் பிரிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கலந்து. இது போல இது 1000, இது 2000 நாதமொழிகள் பண்ணாரணும். 1000 திருப்பல்லாண்டு தொடங்கி கன்னிசேர்த்தம் பரியந்தம். 2000 இல்ல சுவாமிக்கு பெரிய அறிவு இருக்கு. திருவெண்காவுடைய பெரிய திருமொழி, திருக்குறந்தாடகம், திருநந்தம் 2000. அதுக்கப்புறம் ஏப்ப 1000, இது 3000. அடுத்து 4000 திருவாய்மொழி பூர்த்தியாக 4000. அப்புறம் ராமானுஜம் இருந்தாது, அது 4000 கிடையாது. ராமானுஜம் இருந்தா 4000 சேர்த்து கிடையாது. ஆனா 4000 உண்டான கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக 4000 சேர்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கட்டும், இந்த நிலையில் இருக்கு. அதான் தெரிகிறார். இந்த பேரு வியாச பகவான் அதை பண்ணார். அவர் சமஸ்கிருத வேதத்தை திராவிட இவர் வியாசர் பண்ணா போல திராவிட வேதத்துக்கு நாதமணிகள் பண்ணார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது எங்க? துவாபர யுகத்தின் கடைசியில தான் இதெல்லாம் பண்ணார். இப்ப இதைத்தான் வரிசையா தெரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த அன்னைக்கு இவரெல்லாம் நமக்கே இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னாலே ஒரு புஸ்தகம் கொடுத்தாச்சுனாலே அந்த புஸ்தகத்துக்கு ஒரு தலைப்பு போடணும். அந்த தலைப்பு எப்படி இருக்கணும்னா வர்ணகலாபம் இருக்கணும். இது சிவப்பு, பச்சை, நீலம் இதெல்லாம் போட்டுதான் அப்பதான் ஒரு அட்ராக்ஷன் வந்து பார்த்தாதான் சுவாமி படிக்கணும்னு தோன்றது. சுவாமி இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அந்த காலத்த புஸ்தகம் அப்படின்னா ஆரம்பிப்பா, காப்புள்ளி அரைப்புள்ளி கூட இருக்காது, 15 பக்கம் போகும். எங்க சுவாமி நிறுத்துறது? நீங்க ஆச்சாரிய சூத்திரம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய சூத்திரம், 3ஆம் பரகணம் 4ஆம் பரகணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க,
வந்தாச்சுனாலே அப்படி படிச்சுட்டே போயின்னு இருப்போம். என்ன சொல்றாரு, தமிழ் தான் படிக்கிறவ, வேற ஏதாவது நாகபுரி பாஷை படிக்கிறவ என்ன படிக்கிறான்னு தோணும். இது சொல்ல வந்த அந்த மாதிரி பண்ணியிருக்கா. இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொண்டு கலையா அந்த மாதிரி அன்னைக்கு அந்த சாமர்த்தியம் அவளுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த சாமர்த்தியம் இல்லாதபடியாக பண்ணார். 4 வேதத்தை பிரித்து கொடுத்தா, வேதத்தை படுத்து கொடுத்தா இவர பிரயோஜனம் தான். அப்ப ஏன்னா புத்தி மந்தமா போயிடும், நல்ல புத்தியில. அதனாலதான் பிரிச்சு கொடுத்தாரு. இப்ப எல்லாம் உருவானது சொன்னார். தஸ்மாத் தஸ்மாத் யஜ்ஞா சர்வவிதக சாமானி ஜிக்னிரே சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாது எது தஸ்மாத ஜாயகா. அப்ப பிரம்மாவிடத்திலிருந்து ரிக்குகளும் சாமங்களும் தோன்றின. அப்படியே மறுபடியும் தோன்றினா இவர் பிரம்மா புதுசா உருவாக்கினான்ங்கிற அர்த்தமே கிடையாது. இவர் தஸ்மாத் யஜ்ஞா சர்வகுதகா எல்லாம் தோன்றின. ருசசாமானி ஜிக்னிரே சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாது எது தஸ்மாத ஜாயதா. தோன்றின தோன்றின நல்லா இருக்கே சுவாமினா. அப்ப சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாது சந்தச்சுகளும் தோன்றின. தோன்றின அர்த்தம் பிரகாசப்படுத்தினு சொல்லணும். அப்ப தோன்றினு நீங்க ஏன் சுவாமி சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னா, தோன்றினு சொன்னாதான் நமக்கு புரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இல்லையே. இல்லைன்னா என்ன அர்த்தம், வேதம் இருக்கு நமக்கு தெரியுமா தெரியாதோ, அதனால தோன்றிட்டு சொல்றான் தோன்றிட்டு. அப்ப சந்தஸ் இப்ப தஸ்மாத் சந்தாகம் திக்னிரே தஸ்மா சந்தா சந்தா சந்தஸ் 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 8 எழுத்து 9 எழுத்து 10 எழுத்து 11 எழுத்து 12 எழுத்து 13 எழுத்து 14 எழுத்து. இதான் சப்த சந்தஸ்ன்னு சொல்லுவா சம்ஸ்கிருத பாஷையில. மஞ்சள் மஞ்சள் இதெல்லாம் குடும்பப்பட்டிருக்கான். சப்த சந்தஸ்ன்னு பேரு. அப்ப என்ன, சூரிய பகவான் சப்தன 7 குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கக்கூடிய தேர்தான் சூரிய பகவான் வருவான். ஒரு சக்கரம் புறவியே ஒரு கால் உடைய தேர். இதே ஆச்சாரியக்காரர் இருக்கிறார். புறவியே ஒரு கால் உடைய தேர். 7 குதிரைகள் ஒரு சக்கரம். ஒத்து படையில குதிரை இருந்தாலும் தேர் முதல்ல ஓடாது. குதிரை ஒத்த படையில இருந்து தேர் ஓடுவானா, ஓடவே ஓடாது. அப்படி இருக்கிறது ஒத்த படையில குதிரை இருக்கு. புறவையே ஒரு கால் தேர். அது மட்டும் இல்ல, அப்படி இந்த இடத்துல பாருங்க, புறவையே ஒரு கால். அது மட்டும் இல்ல, சூரியன் தேரை இழுக்க 7 குதிரைகள் ஒத்தப்பட. சரி, இப்ப அந்த கீதையில சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாமே அனுஷ்டுப்பு சந்தஸ்ன்னு பேரு. சந்தாகம் ஜிக்னிரே சப்தஸ்மாது சந்தைகள். அந்த சந்தஸ் என்ன, சந்தஸ் நிறைய 7 சந்தஸ்ன்னு பார்த்தோம்னோ, அதுல கீதையில சொல்லப்பட்ட சந்தஸ் அனுஷ்டுப்ப சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ் இருக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப சுலபமானது என்ன, அனுஷ்டுபதி 8 எழுத்து தான். அந்த 8 எழுத்து தான் அது ஒரு பகம். அப்படின்னா ஒரு பாதம் 8 எழுத்து. ஒரு பாதம் 8 எழுத்து. ஸ்லோகத்தை 2ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரிச்ச உடனே அதுல பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் 2 உண்டு. அப்ப 2 பாதி ஸ்லோகம் ஆயிடுச்சுன்னா, ஸ்லோகத்தை 2ஆ பிரிச்சுட்டோம் வச்சுக்கேன், 2 பாதி வந்துருக்கணும். அதுல பாதம், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 4 பாதம் இருக்கும். இங்க கீதையில கீதையுடைய இந்த சந்தஸ்ன்றது அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப் சந்தஸ் பிரகாரம் தான் கீதையே இருக்கு. இருந்தாலும் அந்த அனுஷ்டுப் சந்தஸ்னா என்னது, 4 பாதங்கள் ஒரு ஸ்லோகத்துக்கு. அப்ப ஒவ்வொரு பாதத்துக்கும் கால்னு அர்த்தம். அப்ப கால் ஸ்லோகத்துக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்குமென்னா அதுக்குதான் சந்தஸ்ன்னு பேரு. இந்த ஒவ்வொரு கால் ஒரு ஸ்லோகம். அதுல கால் ஸ்லோகம் எது, அந்த கால் ஸ்லோகத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதை வைத்துக் கொண்டுதான் சந்தஸ் சொல்லுவா சந்தஸ்ன்னு. அந்த சந்தஸ் கணக்கு அப்படிதான். அப்ப கால் ஸ்லோகத்துக்கு சந்தஸ் கணக்குன்னா 8 எழுத்து. 8 எழுத்து அது மாதிரியா சுவாமி இருக்கும். அது மாதிரி தெரிஞ்சு கண்ணன் சொல்லியிருப்பாரா, அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, அது எனக்கு தெரியாது. அவர் சொன்னா தன்னடியே வந்து ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்ப்போமா. தர்மக்ஷேத்ரே முதல் ஸ்லோகம் தான் அதான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுகுத்சவகா மாமகா பாண்டவா செய்வ கிமகுருவத சஞ்சயதா அப்படின்னு இல்லையா. தர்ம கஷேத்ரே குரு குரு 8 எழுத்து. சமவேதாக 8 எழுத்து. மாமகா பாண்டவா சைவ 8 எழுத்து.
கீமா கோர்வா தச இஞ்சயகா 8 எழுத்து. இப்படி 32 எழுத்து. 4 பாதங்கள் 32 எழுத்து. இதுக்கு அனுத்துப்பு சந்தஸ்ன்னு பேர். அதான் சந்தாகம்சி ஜக்திரே தஸ்மாத். அப்ப 32 எழுத்துக்களோடு கூடியது. அப்ப 32 எழுத்து உங்களுக்கு அனுத்து சந்தஸ். மேலும் பாதத்துக்கு 8 எழுத்துன்னா அப்ப பத்னின பாதத்துக்கு 10 எழுத்து கூட உண்டு. 10 எழுத்து இருக்கு. இதுக்கு சந்தஸ் திருட்டுப்பு சந்தஸ், உஷ்டுப்பு சந்தஸ், ஜகதி சந்தஸ், பிரகதி சந்தஸ், இந்த மாதிரி நிறைய சந்தஸ்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் 6 என்ன, 7 என்ன, இந்த 8 என்ன, 9 என்ன, 10 என்ன, 11 என்ன, 12 என்ன, 13 என்ன, 14 என்ன, இந்தந்த எழுத்துக்களோடு கூடிய சந்தஸ் எல்லாம் உண்டு. ஆனா இங்க சொல்றது சந்தாகம் ஜிக்ரே தஸ்மாத், இந்த வேதத்துக்கு உண்டான சந்தஸ்க்கு என்னன்னோ அதெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிவிக்கிறார். அப்பனா எத்தனை எழுத்துக்களோ அது கொண்டு சந்தஸ், அது இருந்தாதான் ஸ்லோகமே, சந்தஸ் இருந்தாதான் ஸ்லோகமே பண்ண வரும். இதே போல சரி சுவாமி, இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. தமிழ்ல உண்டான நிறையவே இருக்கு. ஆச்சாரியத்தை வந்தாலும் தெரியும். ஆச்சாரியத்தை நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம். இது கேள்வி கேட்டிருக்கா. இவ்வளவு இந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு இத்தனை இலக்கண பாடங்கள் உண்டு, இத்தனை வைபவம் இருக்கு, இத்தனை பெருமை இருக்கு. இந்த பெருமை தமிழ் கொண்டாருன்னா அதை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு ஆச்சாரியத்தை. இருக்கட்டும், உங்களுக்கு பிரியத்துக்காக சொன்னேன். இருக்கட்டும். எது சொன்ன அந்த மாதிரி தமிழ் பாஷை இது என்னன்னு ஒண்ணு, எழுத்து, சீர், தலை, அடி, தொடை, இது என்னன்னு யாப்பிலக்கணம் ரொம்ப முக்கியம். இருக்கு இல்லையா, எலிசீரு குரடி நடி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கிடைச்சு அப்ப அந்த ஸ்லோகம்லாம் இதெல்லாம் தேவை. அப்ப சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாத், இதுவும் பிரம்மத்தில் பிரம்மாவிடத்திலிருந்து, பிரம்மத்தில் சொல்ல நீங்க பிரம்மான் மாத்திரம், பிரம்மாவிடத்திலிருந்து தோன்றின. யஜுஸ் தஸ்மாத ஜாயசா, யஜுஷ். அப்ப யஜுஸ்வின், யஜுஷிடமிருந்து தோன்றின. அப்பனா யஜுஷிலிருந்து தோன்றின, ரிக்லிருந்து தோன்றின, சாமத்திலிருந்து தோன்றின. ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம், இது இத்தனையும் பண்பதற்கு தேவையான சந்தஸ் இவை எல்லாம் பிரம்மாவிடத்திலிருந்து தோன்றின. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் பிரகினோபி தஸ்மை தப்னதேவம் ஆத்மமுக்தி பிரகாசம் முமுட்சுவை சரணமகம் பிரபத்தேன்னு முதல் ஆரம்பத்தில் இந்த ஸ்லோகத்தை தான் சொன்னேன். இதை வைத்துக் கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தை என்னைக்குமே ஒரு காலக்ஷேப அதிகாரி அன்னைக்கு எந்த ஸ்லோகம் சொல்றாலோ காலட்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நிறைய வரும்னு பேர். அப்படிதான் பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அப்படின்னு அப்ப எந்த பிரம்மத்துக்கு ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமங்களால் வேதங்கள் உள்மூச்சு வெளிமூச்சாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிரம்மத்தை வணங்குகிற இதுதான் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்தி பிரகுமோதி தஸ்மை தங்க தேவம் ஆத்மமுக்தி பிரகாசம் முமுட்சுவை சரணமகம் பிரபத்தி. இதுதான் தஸ்மாத் யஜ்ஞா சர்வபுதக ருசத் சாமானி ஜிக்னிரே சந்தாகம் ஜிக்னிரே தஸ்மாதி யஜஸ் தஸ்மாத ஜாயதா அப்படின்னு தெரிகிறது. சரி, இப்ப இதுக்கு மேல இப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க, பிரம்மம் மூச்சு விட்டு விட்டோம்னா அதுதான் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம். என்ன சுவாமி, நானும் மூச்சு விட்டு இருக்கேன், காத்து போறது உள்மூச்சு வெளிநூச்சு. இது பூரகம், கும்பகம், ரேஷகம்னு சொல்லுவான். சந்தியாவனம் பண்ற முன்னு பண்ணா பண்ணிட்டு இருக்கச்சே அப்ப பூரகம், கும்பகம், ரேஷகம் முதல்ல இழுக்கணும். நல்லா எத்தனை நேரம் நம்ம இழுக்கணும் இழுக்கணும். எவ்வளவு நேரம் இழுத்தணும் அவ்வளவு உள்ளுக்குள்ள நிறுத்தி வைக்கணும். நிற்கப்பாடி நிற்க வைக்கணும். அதே போல அத்தனை நேரம் நிதானமா வெளில விடணுமா. அதுதான் பூரகம், கும்பகம், ரேஷகம். இப்ப பகவானுக்கு இது எப்படி இருக்குன்னா ரிக்வேது சாமமா இருக்கா. இவருக்கு பூரகம், கும்பகம், ரேஷகம்னா ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, இது மூணுவா இருக்குன்னு. இதுக்கு வேதாந்த தேசிகர் அயக்ரீவ ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அயக்ரீவர் இந்த எஜுகேஷன் இருக்குல்லாம் அயக்ரீவருடைய அனுபவம் நல்ல எஜுகேஷன் வந்துடும். அந்த அயக்ரீவ ஸ்தோத்திரம் அயக்ரீவ பிரத்யட்சமா அவர் கையில அவருக்கு பகவான அவருக்கு பிரத்யட்சமா தான். அப்படி கட்சி அந்த அயக்ரீவர்னா அழகல சப்தம், அழகல அழகல என்ன அயக்ரீவர்னா குதிரை இல்லையா, குதிரை கணைக்கு முன்னும் கணக்கத்தை கணக்கன்னு இருக்கு இல்லையா, அந்த குணம், அந்த அழகல சப்தம், அந்த குணை கணக்க சப்தம், அந்த கணக்க சப்தங்க, அந்த கணைக்கக்கூடிய ஒளிதான் ரிக்வேதம் என்ன, எதிர்வேதம் என்ன, சாமவேதம் அழகான சப்தம்ன்றார் இல்லையா. அது தெரியும். இந்த மூன்றுமே 3 வேதங்கள்னு அவர் அப்படி தெரிவிக்கிற. இதுக்கு சொல்லணும்னா ரிக்வேதி, சாம வேதம் இது முடியும் 3 சாஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மம்
மூச்சு காற்றாக இந்த பிரம்மத்தை சொல்லிட்டு அதன் பிறகு என்னன்னா 4 முகத்திலே சொல்வார். பிரம்மாவுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கணுமோ என்னமா சுவாமி சொல்றது, எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? பிரம்மா சொல்லிக்கணும். ஆனா இந்த பிரம்மாவை என்ன பண்ணாருன்னா, இவர் வாயார சொல்லிண்டே இருந்தா தான் இவர் சிருஷ்டி காரியமே நடக்கும். நடக்கவே நடக்காது. அப்படி சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டே இருந்தாதான் சில பேர் எல்லாம் எங்க பாட்டி இருக்கா, தனுர்மாசம் வந்துச்சுன்னா இது பண்ணுவா, பொங்கல் எல்லாம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா. காலத்தால 2 மணிக்கு எழுதி எல்லாம் பண்ணிடுவா. அந்த பொங்கல்ல ஏதாவது நெய் இருக்குமா, என்ன இருக்குன்னு தெரியாது, ஏதோ அரிசி பச்சரிசி அது போட்டு பண்ணிட்டு இருப்பா. அப்படி திருப்பாவை சேவிச்சுட்டு அப்படி பண்ணிட்டே இருப்பா. ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்க டேஸ்டே இருக்காது. ஆனா அவ திருப்பாவை வாயில வரலன்னு வச்சுக்கேன், பொங்கலே வராது. திருப்பாவை சொல்லிட்டே இருப்பா. ஒரு ஏன்னா எல்லாரும் ரொம்ப புவர், ரொம்ப சமப்பட்டுதான் வர சமமா இது பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கச்சே திருப்பாவை சொல்லி சொல்லி பண்ணிவிடுவா. ஆயிரத்தி உடனே அந்த முடிஞ்ச உடனே பெருமாள் கண்டலா பண்ணிட்டு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் தீர்த்தம் ஆயிடும். அந்த பொங்கல் வாங்குறதுக்காக நாங்கெல்லாம் போய் காத்துட்டு இருப்போம். இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க கைதல் கட்சி. அந்த பொங்கல் ஒரு நெய் கூட பார்த்திருக்காது. இது கண்ட பொங்கல், கண்ட பொங்கல் அப்படின்னு. கண்ட பொங்கல்னா நெய் கண்ட பொங்கல் இல்ல, நெய் விட்ட பொங்கல் இல்ல. விட்ட பொங்கல்னா உள்ளுக்குள்ள விட்டது, நெய்யை விடல, இப்படி வச்சுக்கலாமா. நெய்ய பார்த்த பொங்கல், நெய் அதுக்குள்ள விடல, அந்த மாதிரி பொங்கல். அந்த பொங்கலை சாப்பிடறதுக்கு என்ன ருச்சியா இருக்கும், அத்தனை ருச்சியா இருக்கும். ஏன்னா திருப்பாவை சொல்லி 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 சொல்லியே இந்த பொங்கலை பண்றா இருக்கும். அதே போல இந்த பிரம்மாவுக்கு என்னன்னா இந்த வேதத்தை சொல்லி சொல்லி சொல்லிதான் அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும். இவரே தொலைச்சிட்டார், வேதத்தை தொலைச்சார். வேதத்தை தொலைச்சதுக்கு அப்புறம் அந்த வேதத்தை பகவான் தான் அவதாரம் பண்ணி, என்னென்ன அவதாரம், அம்ச அவதாரம்னு மத்ஸ்ய அவதாரம் என்ன, 2 அவதாரங்கள்லயும் பிரம்மாவை திரும்பி கொடுக்குறார். 4 முகங்களிலே 4 வேதத்தை உபதேசம் பண்றார். தெரிவிக்கிறது என்னன்றது அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். என்னன்னா பிராமணோஸ்ய முகமாசி இது பாகூராஜன் அந்த இது வரப்போறது, அந்த மந்திரம் எல்லாம் வரப்போறது. அங்க பிராமணனை சிருஷ்டித்ததே பகவான், அதே போல சத்திரியனை சிருஷ்டித்த பகவான். ஆனா இவரே பிரிவினைவாதம் பண்ணிட்டாரு சுவாமி. எல்லாரும் ஒண்ணு தானே. அது என்னது, இவர் பிராமணன், இவர் சத்திரியன், இவர் தான் போகணும், இவர் தான் பண்ணப்படாது, ஏன் பண்ணியிருக்காரு, ஏன் இந்த மாதிரி சாஸ்திரம் ஏன் இவர் பண்ணிட்டு, என்ன பண்ணிட்டு, ஏது பண்ணிட்டு, முக்கியமா அதை நீ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. ஏன்னா அது என்னவா சுவாமி, உங்க சனாதன தர்மத்துலதான் இந்த மாதிரி பிரிவினை எல்லாம் இருக்கு, நாங்களாம் பார்க்கணும் பண்ணோம், யாரை வேணா உள்ள விட்டு இருக்கோம். இவெல்லாம் இது இருக்கா, போனல் இருக்கா, இருந்தெல்லாம் கிடையாது, இவா இருக்காளா, இன்னைக்கு இந்த பாரபட்சம் பார்க்கறேன் சுவாமி அப்படின்றா பாருங்க. எல்லாத்துக்கும் சமாதானம் அந்த மந்திரம். 11வது மந்திரம் என்ன, 12வது மந்திரம் சாரி 11, 12, 13 இந்த 3 மந்திரங்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறது என்னன்றது பார்த்துக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்து அவசியம். ஏன்னா காலக்கணக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அது 4 பிரளயங்கள், நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், அது பிராகிருத பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம். இந்த 4 பிரளய விஷயங்கள் என்று தெரியும். ஆழ்வார் திருவேஸ்வரம் ஆச்சாரியன் திருவேஸ்வரம் பாகவதாரி திருவடிகளே சரணம்.